என் இதயத்தில் என்றும் வீட்டிற்கும் அன்பு உள்ளதே ஆர்வின் இதயங்களே வணக்கம். இன்றைய நாளில் காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல் நலமும் வளமும் டியோ சங்கத்தின் சார்பாக மன அழுத்தம் மன குறைபாடு நீங்கி மனம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திட தேவையான யோகாசனங்கள் ஹிப்னாட்டிசம் முறைகளில் பயிற்சிகள் அளிக்கப்பட இருக்கிறது. அதை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய அறிவா சங்கத்தின் மாவட்ட அறிவா சங்கத்தின் லியோ மாவட்ட தலைவர் ஐயா பத்மநாபன் ஐயா அவர்கள் தர்சன் டிவி உரிமையாளர்கள் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதை ஊக்கப்படுத்தி அதை ஆக்கப்படுத்தி அதை தொடங்கியும் வைத்து அதை தொடர்ந்து நல்லபடியாக மாணவர்களை நல்ல வேலைக்கு அமர்த்தும்படியாக படிப்பை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் திருவேந்திரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய யோகா மாணவர் வந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். இப்பொழுது யோகாவை பற்றி சொல்லப் போகிறேன். அதை தொடங்கி வைக்கும்படி என்னுடைய வழிகாட்டி பத்மநாபன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். லைன் சங்கத்தின் இன்டர்நேஷ்னல் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் 12ஆம் தேதிக்குள் நடத்தணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அனைவருக்கும் இப்போ மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அதை போக்கும் வகையில் நம்ம சேவையை செய்ய வேண்டும் என்று நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளையின்படி நம்மளுடைய எல்தமிழ் மற்றும் விடியல் என்னை சார்ந்த லியோ சங்கம் நலம் மூலம் லியோ சங்கம் சார்பாக இந்த சிறப்பான விழாவை நமது ஆல்பம் சார் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதில் எல்லாரும் கலந்துன்னு பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தும் அவர்களுக்கு சங்கத்துக்கும் லியோ சங்கத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்ம கிளாஸ் படிக்கலாம். யோகாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். யோகா அப்படின்றது எல்லாம் அடங்கு யோகா. சில பேர் தான் பண்ணுவாங்க, தியானம் தனியாக நடத்துவாங்க, மூச்சு பயிற்சி தனியாக நடத்துவாங்க, ஆசனங்கள் வளைஞ்சி கிளஞ்சி செய்கிறது தனியாக நடத்துவாங்க. ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் யோகா அப்படின்றது. குரலோர பயிற்சி நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன். குரலோர பயிற்சின்றது நிறைய பேருக்கு தெரியாது. தியானம் தெரியும், பிராணாயாமம் தெரியும். வாங்க 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 உட்காரு உட்காரு. தலைவர் பேர் கொண்டவர் ஆறுமுகம் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன். நம்முடைய ஹெல்த் அண்ட் வெல்த் உறுப்பினர் தமிழரசன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களே வருக வருக என வரவேற்று வகுப்பை தொடர்ச்சியிலிருந்து மீண்டு வருகிறேன். யோகா பற்றி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கெல்லாம். மனசை அமைதிப்படுத்துறதுக்காகவும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காகவும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் உடல் நலனையும் மனநலனையும் நல்ல வாழ்வாங்கு வாழ்க என வாழ்த்தும் அளவுக்கு வாழ்நாள் இறுதி வரைக்கும் நல்லபடியாக வாழறதுக்காக யோகா உதவும். ஆனால் இப்போ கூடுதலாக ஹிப்னாட்டிசம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஹிப்னாட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தப்பான அபிப்பிராயம் நிறைய இருக்குது. மெஸ்மரிசம், மனோவசியம், மற்றவங்களை மயக்கிறது, அப்படிதான் அதை சொல்லுவோம். மற்றவங்களை மயக்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியாது. இந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால ஒருத்தருடைய அனுமதியை வாங்கிட்டு தான் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியும். ஹிப்னாட்டிசம் எதுக்கிறதுலாம் உதவுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ டிஎன்பி கிளாஸ் ஐயா எடுப்பாரு, 10 மணிக்கு மேலே எடுப்பாரு. அது மாதிரி வாரம் வாரம் எடுப்பாரு. அப்போது சில மாணவர்கள் நல்லா கூர்மையாக கவனித்து நல்லா எழுதக்கூடியவங்க இருப்பாங்க. சில மாணவர்கள் அந்த சின்ன வயசு 5 விளையாடு 50 விளையுமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கவனிக்கிற திறமை அதிகம் இருக்காது. அவங்க உள்வாங்க மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 முறை சொல்ல வேண்டியிருக்கோம். ஆனால் நீங்கள் ஆசிரியராக நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வரும். 10 தடவை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வாங்கிடுவார். அவருக்கு போர் அடிச்சு போயிடும். நேரம் ராஜாரி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு அவர் கவனிக்க விட்டுருவார். ஆனால் ஒருத்தருக்கு நல்லா கவனிக்கணும், கவனிக்கக்கூடிய திறமை இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு ஹிப்னாட்டிசம் ரொம்ப நல்லா பயன்படும். அவங்க நாங்கள் ஹிப்னாட்டிசம் பண்ணி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும்
ரெண்டு மனசு இருக்கு. கண்ணதாசன் பாடத்து வேற, மறக்கும் மனசு ஒன்று ஓடும், நினைக்கிற மனசு ஒன்று ஓடும் சொல்றாரு. அந்த மாதிரி இல்லை. இது சித்தர்கள் கண்டுபிடிச்சது உள் மனசு வெளி மனசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மனசு இருக்கு. அதில் நாம நினைக்கிறது எல்லாமே வெளி மனசுல நினைக்கிறோம். ஆசைப்படு, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசைப்படு, ஆசைப்பட்டெல்லாம் நடக்கும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதை வெளி மனசுல நம்ம நினைக்கிறோம். அது ஈஸியில் நடக்காது வெளி மனசுல நினைக்கிறது. ஆனா ஹிப்னாட்டிசம் இருக்கு உள் மனசுல நினைக்கிறது. உள் மனசை விழிக்க வைப்போம். நாங்கள் ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது உள் மனசை விழிக்க வைப்போம், வெளி மனசு தூங்கிடும். அப்போ உள் மனசுல என்னென்ன தேவையோ, இப்போ சொன்ன மாதிரி அந்த மாணவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா கவனிக்கிற, உனக்கு அருமையா பதிவு மனசுல அந்த பதிஞ்சதை எடுத்து நீ தேர்வுல எழுதுற, நீ பாஸ் பண்ணிடுற அப்படின்றத அவனுடைய கற்பனையில அப்படியே எடுத்து போறோம். அப்ப அது அவனுடைய மூளையில நல்லா பதியும், அந்த மனசுல நல்லா பதியும், உள் மனசுல நல்லா பதியும். அது கண்டிப்பா நிறைவேறும். அதாவது இன்னும் கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும், ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கறது தான் ஹிப்னாட்டிசம். வெளி மனசுல நினைக்கிறது வெறும் எண்ணங்கள், அது எண்ணங்களாவே மறைஞ்சு போயிடும். ஆனா அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கறது அப்படின்றது ஹிப்னாட்டிசம். அந்த ஹிப்னாட்டிசம் மிகப்பெரிய கலை, நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது. ஆனா அது பின்னாடி விட்டுத்தாலே இப்ப வெளிநாட்டுல இருந்து ஹிப்னாட்டிசம் வரதா நம்ம காண்பிக்கிறோம். எல்லாமே அப்படிதான். அக்குபஞ்சர் வெளியிருந்து வந்தது, ஹிப்னாட்டிசம் வெளியிருந்து வந்தது அப்படின்றோம். அப்படி கிடையாது. நம்ம தமிழர்கள் சித்த வைத்தியர்கள் கண்டுபிடிச்சதான், சித்தர்கள் கண்டுபிடிச்சதான் இது எல்லாமே. அது சரி வேற எதுக்கு பயன்படும் அப்படின்னு பண்ணும்போது, ட்ரீட்மெண்ட் சிகிச்சைக்கு ஹிப்னாட்டிசம் ரொம்ப பயன்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஒருத்தருக்கு ஒரு மூட்டு வலி இருக்கு. அவருக்கு எல்லா மருத்துவமனையிலும் போய் பார்க்குறாரு, டாக்டரை போய் பார்க்குறாரு, சரியாயிடுது, உண்மையிலேயே சரியாயிடுது அவருக்கு மூட்டு வலி. ஆனாலும் டாக்டர் என்ன சொல்றாரு, எனக்கு மூட்டு வலியே சரியாகல, நீங்க மருத்துவத்துக்கு சரியாகல, நான் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன் சரியாவே ஆகலை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கு மைண்ட்ல செட் ஆகிடுச்சு, எனக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்றது மைண்ட்ல செட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் மருந்து கொடுத்தாலும் தீரவே தீராது. அது மாதிரி எல்லா நோயுமே, சக்கரை நோய் உட்பட, பிபி உட்பட எல்லா நோயுமே மனசாலோட பாதிக்கப்படுறவங்க தான் இந்த காலத்துல நிறைய பேர். 99% மனசாலோட பாதிக்குது. உடம்பளவுல சரியா இருக்குது அவங்களுக்கு. ஆனா அதை நம்புறது இல்லை. முதல்ல நம்பணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத நம்பணும். ஆனா வெளி மனசுல நம்பும் போது அது நடக்கிறது இல்லை. அதுதான் உள் மனசுல நடக்குது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட பேஷண்ட அந்த தூங்க வச்சுட்டு, வெளி மனசை தூங்க வச்சுட்டு உள் மனசை வெடிக்க வச்சுட்டு, உங்களுக்கு மூட்டு வலி சரியாயிடுச்சு, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, உச்சத்துக்கு உள்ளங்கால் இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா சீரா இருக்குது, உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்குது, உங்களுக்கு எந்த நோய் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்குது. ஒரு பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களை அவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ உள் மனசுல நல்லா வாங்கிப்பாங்க மனசு. அப்போ வாங்கிக்கிற அடுத்த நொடியில பார்த்துட்டா அவங்க மூட்டு வலி காணும். அந்த ஹிப்னாட்டிசத்துல தூங்கி எழுதிட்டாங்கன்னா வாங்க அந்த ஹிப்னாட்டிசத்துல தூங்கி எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரவாயில்ல. ஒரு 5 எப்படி உள்வாங்கி அந்த ஆசிரியர் ஐயா அவர்கள், அவங்க ஆசிரியர் சொல்றத நீங்க எப்படி மனசுல உள்வாங்கி அதை உடனே நல்ல கவனமா மூளையில பதிய வச்சு, அதை எப்படி தேர்வு தான் வரும்போது அதை படிக்கும் போதே உங்க மைண்ட்ல ஓடும் அந்த பதில் எல்லாம். அந்த ஓட வைக்கிறதுக்கு தான் இது கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அது அப்புறமா நான் நடத்துறேன். இப்போ நான் சும்மா ஒரு அறிமுகம் தான் நான் நடத்துறேன். அப்பப்போ நம்ம ஆசிரியர் நடத்தும் போது குறுக்க ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துட்டு அதை பண்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈடுபாடோடு அதை படிச்சு நல்லா பண்ண முடியும். கண்டிப்பா ஆசிரியர்கிட்ட படிக்கிறவங்க எல்லாமே வேலையில சேர்றாலும் ஆகிடுவீங்க. கண்டிப்பா அதுக்கு உத்தரவாதம். நான் காரணம் எல்லாமே வேலை செய்ய போயிருப்போம். அவர் நடத்துற டீச்சிங், யோகா, ஹிப்னாட்டிசம் இது எல்லாமே சேர்ந்து செய்ய போறதால நம்ம நிலையத்துல, நம்ம லைஃப் கிளப் சார்பா நடத்துற படிக்கிற எல்லாருமே நல்ல வேலைக்கு நல்ல இது போவாங்க. தலைமைச் செயலர் உட்பட நல்ல படிக்க அமருவாங்க. அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுங்க. ஆசிரியரை நம்பியும், என்னை நம்பியும், இந்த லைஃப் கிளப் நம்பியும் நான் உத்தரவாதம் கொடுத்தேன். இப்போ ஹிப்னாட்டிசத்தை பற்றி இந்த அளவு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ ஆனால் இப்போ அந்த ஹிப்னாட்டிசத்தை செயல்படுறதுக்கு உங்களுக்கு நான் உங்களையே ஹிப்னாட்டிசம் ஆழ்த்தலாம்னு நான் பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் தான். ஆனால் இப்போ அதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது சரியாக செய்யணும். அந்த சத்தம்லாம் வரக்கூடாது எதுவும். சரி பரவாயில்ல, ஒரு 5 பேர் இது கதவை சாதிச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லாமே வர டைம் ஆயிடுச்சுங்களா? கதவை டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுவாங்க. நான் கஷ்டப்பட்டு உங்களை ஹிப்னாட்டிசம்
அந்த நேரத்தில் டொக்கு டொக்கு சத்தம் எடுத்து வச்சுக்கோங்க, திரும்ப போயிடும். திரும்ப நான் ஆரம்பிக்கிறேன், திரும்ப போயிடும். அந்த முதல்ல தேவா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால இன்னைக்கு இப்போ அதை வந்து ஒத்து வச்சிடணும். இப்போ ஹிப்னாட்டிசத்தை பற்றிய ஒரு தேரி, ஹிப்னாட்டிசத்தை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இப்போ சொன்னேன். ஆனால் ஆசனம் இப்போ செய்ய முடியும். யோகாசனத்தில் ஒரே ஒரு ஆசனம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதாவது 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. யோகா ஆசிரியர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது 84 லட்சம் இருக்குன்றத. கேட்டால் 108 ஆசனம். 108 அப்படின்றது சித்தர்களை சொல்றது 18 சித்தர்கள் சொல்லுவாங்க. 108 ஆசனம் முக்கியமான ஆசனங்கள் இருக்கு. ஆனால் ஆசனம் மொத்தம் வந்து 84 லட்சம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு ஆசனங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆசனமா வந்து உட்கட்டாசனம் அப்படின்றத சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்காக உட்கட்டாசனம் அப்படின்னு சொன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, கட்டுப்பாடு இல்லாததால 41 பேர் சொல்றாங்க. அந்த கட்டுப்பாடு வர்றது சித்தர்களுக்கு அப்போ தெரிஞ்சுது. கட்டுப்பாடு இருந்தாதான் அதே நேரத்தில் நம்ம ஊர்ல பிறந்த அறிஞர் அண்ணா சொல்லிடுறாரு, கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்னு. கட்டுப்பாடு ஒண்ணு இருந்துச்சு சொன்னா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ல கவனிக்கிறதுக்கு மாணவர்கள் பற்றிய கட்டுப்பாடு இருந்தாதான் நல்லா கவனிக்க முடியும். நல்லா கவனிக்கிற ஒரு மாணவன் இருப்பான். ஆனா பக்கத்துல ஒருத்தன் பேசிட்டே இருந்தா ஏதாவது பண்ணிருந்தா அவனையும் சேர்த்து கட்டுவான். ரொம்ப நல்ல எண்ணம். நம்ம கடத்தை இல்லாம எல்லாரும் சேர்த்து கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி கற்றுவோம். ஆனா கட்டுப்பாடு இருந்ததுன்னு சொன்னா அந்த ஆசிரியர்களால் பாடத்தை நல்லா நடத்த முடியும். இல்லைன்னா திசை திரும்ப ஆசிரியர் நடத்த வந்தது 1/2 மணி நேரத்தில் நடத்த வேண்டியது அவருக்கு அவர் 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா காரணம் இவனுக்குன்னு சொல்றதே சரியாப்படும். அதனால திசை திரும்பாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்னாங்க. இந்த காலத்தில் நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு. அந்த தான் சித்தர்கள் வந்து முதல் ஆசனம் உட்கட்டாசனம் அப்படின்றத வச்சாங்க. உள் பிளஸ் கட்டு பிளஸ் ஆசனம். உள் உறுப்புகளை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற ஆசனம் அப்படின்றத தான் அதுக்கு பேர் வந்து உட்கட்டாசனம். இந்த ஒரு ஆசனத்தை செய்யறதாலேயே இப்போ நீங்க ரோட்ல பார்த்துருப்பீங்க, விடிய கால நேரத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, நடைபயிற்சி. ஆனா அவங்களுக்கு தொப்பை குறைஞ்சிடான்னு பார்த்தா குறைஞ்சிருக்காது, சக்கரை வியாதி நல்லா ஆயிடுச்சாலும் நல்லா இருக்காது. என்ன காரணம்னா தவறான புரிதல். நடைபயிற்சி ரொம்ப நல்லது, அதை சரியா செய்யணும். இப்போ வாரம் நம்ம சொல்லுவாங்க, கையை இது பார்த்துட்டு ஏதாவது உடம்பு வந்து வெப்பப்படுத்துற உடற்பயிற்சி, அதை செஞ்சுன்னா வாக்கிங் போவாங்க. இப்படி போவாங்க, அப்படியே செய்துட்டே போவாங்க. இதுக்கு பேர் வாக்கிங் கிடையாது. வாக்கிங் அப்படின்றது அந்த உட்கட்டாசனம் அப்படின்றது என்ன நன்மை அப்படின்னு சொன்னோம்னா 5 கிலோமீட்டர் வாக்கிங் போறதுக்கு சமம். 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனா எந்த அளவுக்கு நமக்கு நன்மையோ அதை ஒரே 1 நிமிஷம் உட்கட்டாசனம். இப்போ நான் சொல்லி கொடுப்பவங்கலாம் அந்த உட்கட்டாசனம் 1 நிமிஷம் நீங்க செய்தீங்கன்னா அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப பாருங்க, அதாவது இது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த ஞானப்பழம் யாருக்கு கட்சிது, விநாயகருக்கா பிள்ளையாருக்கா முருகருக்கா அப்படின்னும் போது முருகர் வந்து உலகத்தை சுற்றி வரத்துக்கு மயிலில் ஏறி கிளம்புறாரு. ஆனால் புத்திசாலியான பிள்ளையார் தான் பண்றாரு, அம்மா அப்பாவை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கிடுறாரு. அதே மாதிரி வாங்கி இன்னமும் போயிட்டு இருக்கிறாங்க முருகர் மாதிரி. அவங்க ஞானப்பழம் கட்ச பாடா இல்லை. ஆனால் நீங்க எல்லாம் உட்கட்டாசனத்தை செஞ்சு அந்த ஞானப்பழத்தை வாங்கிக்கலாம். அதுதான் இப்போ உட்கட்டாசனம் சொல்லி கொடுத்து வரேன். இப்போ எல்லாமே ஏற்று நின்றுக்கு பாருங்க. காலை நல்லா பார்த்துக்கங்க, 1 அடி அகலம் இப்படி வச்சுக்கங்க. அதாவது கிராஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் நிற்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டா கால் வந்து நேருக்கு நேரம் போட்ட மாதிரி. அப்படி நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு 4 விழுக்கு வரும் உடம்புல. நீங்க கிராஸா வச்சீங்கன்னா தளர்வு இருக்கும். இப்படி வச்சீங்கனாலே நல்ல ஒரு விழுக்கா இருக்க 4 விழுக்குன்னு சொன்னீங்களே அது மாதிரி. இப்போ என்ன பண்ணுறீங்க, கை அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா நிற்குது. இப்போ உடம்ப வளைக்காம முழங்கால மட்டும் வளைச்சி அப்படியே உட்காருங்க. இப்போ எல்லா பேரும் நினைப்பு வரும், ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த காலத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர்கள் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது நல்லதுக்காக தான் அப்படின்ட்டு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிங்க. இதை நாம 1 நிமிஷம் இந்த உட்கட்டாசனத்தை செய்யும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கிலோமீட்டர் வாக்கிங் போறதுக்கு சமம் போதும். ஏன்னா நிறைய பேர் கால் வலிக்கும், புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு கால் வலிக்கும். அதனால அந்த மாதிரி டெய்லி நீங்க பயிற்சி செய்யும் போது ஃபர்ஸ்ட் வந்து 10 செகண்ட் செய்வீங்க, 10 வினாடி செய்வீங்க. அதுக்கப்புறம் 20, 30, 40, 1 நிமிஷம். 1 நிமிஷம் செஞ்சா போதும். 1 நிமிஷம் டெய்லி இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் செய்திருந்தாலே எந்த நோயுமே வராது, மூட்டு வலி வராது. முக்கியமா வந்து உடல் உள் உறுப்புகள் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும்.
அந்த கவனிக்கிற திறமை அதிகமாகும், மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனசு கிடைக்கும், மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். இவ்வளவு ஆற்றல்கள், இவ்வளவு பயன்கள், இவ்வளவு நன்மைகள் நிறைந்தது இந்த ஒரே ஒரு ஆசனம் உட்கட்டாசனம். அதனால தான் முதல்ல இந்த உட்கட்டாசனத்தை சித்தர்கள் வச்சாங்க. இது அது லாஸ்ட் ஆசனம் சாத்தியாசனம் அப்படின்றது வச்சாங்க. அதையெல்லாம் விலக்கி சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் இப்போ தொடங்க போகுது கொஞ்சம் நேரத்தில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அதனால இந்த வகுப்பை யோகா மற்றும் ஹிப்னாட்டிசம் வகுப்பு மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், மனசில் திடமா இருக்கிறதுக்கும், மனக்குறைகள், மன பாகுபாடு, மனசில் அதாவது சில பேர் மென்டல் அப்படின்றது பயிட்டாங்க. அப்படித்தான் மென்டல்னு கிடையாது. எப்போ மனசு குறைபாடு இருக்குதோ அதுவே கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு குறைபாடு தான். அப்போ எல்லாமே கீழ்ப்பாக்கத்தில் சேரக்கூடிய அர்த்தம் கிடையாது. கீழ்ப்பாக்கத்தில் யார் சேருவாங்கன்னா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு இதை அப்படியே கவனிக்காமல் விட்டோம்னா, மன குறைபாடை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அப்படியே குழம்பி மனசை குழப்பி மூளை சரியாக வேலை செய்யாமல் போயிட்டு நாம் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். சாதாரணமாக நம்ம நார்மலில் இருக்கும்போது சரிப்படுத்துறது தான் இந்த ஒரு உட்கட்டாசனம். இந்த மாதிரி நல்லா உதவுது. அதனால் மனக்குறைகள் நீங்கி, மனக்குழப்பங்கள் நீங்கி, மனம் தெளிவாக இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம நேரம் கிடைக்கும் போது மற்ற ஆசனங்களையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி இதை தொடங்கி வைத்த என்னுடைய வழிகாட்டி என்னை அறிவா சங்கத்துக்கு அழைத்து இன்னமும் எனக்கு எவ்வளோலாம் செய்யலாம், எப்படிலாம் பண்ணலாம், இந்த அறிவா சங்கத்தை இன்னும் எப்படி சிறப்பாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டிருக்கும், எப்பொழுதும் வழிகாட்ட போகும் என்னுடைய அருமை நண்பர் பத்மநாபா ஐயா அவர்கள், தர்சன் டிவி உரிமையாளர். அவர் எப்போ நம்மளுடைய நிகழ்வை தர்சன் டிவி மூலமாக பண்ணுற கேமராமேனுக்கு நம்ம நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மோகன் ஐயா அவர்கள், அவர் பேர் மோகன் தான். ஆமாம், நம்மளுக்கு தலைவர் எழுத்துலேருந்துக்கும் தலைவர் பேர் மோகன், கேமராமேனுக்கும் மோகன், விடியல் சங்கத்துக்கு ஆறுமுகம், எழுத்துலேருந்து சாசன தலைவர் பேர் ஆறுமுகம். பேரெல்லாம் நிறைய ஒற்றுமையாக இருக்குது. பத்மநாபனுக்கு நன்றி சொல்லி டிஎன்பிஎஸ்சி கிளாஸுக்கு வழிவகுக்கிற நான் இத்துடன் என்னுடைய யோகா ஹிப்னாட்டிசம் அப்படின்ற சிறப்பு மருத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே தேவை இது. ஆனால் மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுது, இது ஒரு கலையாகவும் இது பயன்படுது அப்படின்றத எடுத்து சொல்லி மீண்டும் வரும் காலங்களில் இதனுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சி அளிப்பேன் என்ற உத்தரவாதத்தை கூறி வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருவேங்கடம். சிஎஸ்எம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 5 வருடங்கள் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தேன். அதற்கு முன்பு ஆசிரியர் பணியில் ஏறக்குறைய ஒரு 18 வருஷங்களுடைய பணியும், உள்ளாட்சி தணிக்கையில் ஒரு 2 வருட பணியும், கூட்டுறவு தணிக்கையில் ஒரு 1 வருஷ பணியும், சமூக நலத்துறையில் ஒரு 7 வருஷ பணியையும் வெற்றிகரமாக நிறைவு செய்தேன் என்பதை நான் இந்த நேரத்தில் எல்லை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் நானும் திரு மாணிக்க வாசகம், டாக்டர் PSS மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அவர் நாங்கள் 2 பேரும் இணைந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வகுப்பில் மாணவர்களுக்கு எடுத்து அதன் மூலம் நிறைய மாணவர்களை இந்த அரசு பணியில் சேர்க்கணும்னு ஒரு இலக்கோடு நாங்கள் செயல்பட்டுக்கிறோம். இந்த இலக்கு இன்னைக்கு நேற்று இல்லை, நாங்கள் 2 பேரும் இந்த ஏறக்குறைய 2006வது வருஷத்துலேருந்து பயணிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் 2006லேருந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வகுப்பாயிரும். முதல்ல நாங்கள் 2006 தியாகி ஸ்கூல் ஆரம்பித்தோம், வள்ளுவர் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்போ என்கிட்ட 85 பேர் படித்தாங்க. அந்த 85 பேரில் இன்னைக்கு ஏறக்குறைய 60-62 பேர் சேர்ந்துட்டாங்க. அதை மோகன் உட்பட மோகன் இருக்காங்க, அவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், எங்கள் ஸ்டூடெண்ட் தான் அவர். அது இதில் நாங்கள் நிறைய பேர் இதில் உள்ளடக்கோம். இதுக்கு அடுத்ததாக ராணியநாதர் ஸ்கூலில் அதாவது விஸ்டம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஆரம்பித்தோம். அதுலேயும் குரூப் 2ல் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆனுவல் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் ஏறக்குறைய ஒரு 8 பேர் ஆனுவல் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க எங்களுடைய பயிற்சி நிலையத்தில் படித்தவங்க தான்.
அவங்க எங்கள் பயிற்சி நிறுத்தம் படித்து தான் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே என்ன பண்ணோம், அந்த பல்லவா டிஎன்பிசின்னு சொல்லிட்டு காமாட்சி ஐடியில் நடந்தது. அதில் ஏறக்குறைய நாங்கள் 2 பேரும் ஒரு 7-8 வருஷம் போயிருந்தோம். அதில் ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்கோம். அதில் நாங்கள் ஒரு ஆள், அவ்வளோதான். அது வந்து எப்படின்னா நாங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான டிஎன்பிஎஸ்சியுடைய மாணவர்களை உருவாக்குறதுல நாங்கள் ரொம்ப ஓரளவுக்கு ஈடுபாட்டோடு செயல்படுறோம். அது எப்படின்னா ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுறோம். அதுதான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதில் 2 விதமான கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி கேட்டகரியில் எங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட அது ரொம்ப இந்த எக்கனாமிக்கலாக ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களாம் செலக்ட் பண்ணி பண்ணுறது. அப்படி பண்ணுறது தான் இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் நல்லா இந்த மாணவர்கள் சார் சொன்னார், வரும்போது முதல்ல சொன்னார், நான் அதாவது இந்த நல்லாசிரியர் விருதுன்னு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. சார் தான் வாங்கி கொடுத்தாரு. லைஃப் சார் தான் அரக்கோணத்தில் அதை வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ இலவசமாக இந்த மாதிரி இலவச பணிகள்லாம் செய்கிறீங்க. அப்படி செய்யும்போது இந்த மாதிரி காஞ்சிபுரத்திலும் சரி, சரௌண்டிங் கிராமத்துலையும் சரி, நிறைய பேர் மாணவர்கள் அதாவது இந்த வழிகாட்டி இல்லாமல், திறமை இருந்து வழிகாட்டி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் வழி நடத்தணும் சார் சொல்லிட்டு இவங்களாம் கேட்குறாங்க. அன்னைக்கு கேட்ட சரி யோசிக்கிறேன்னு சொன்னார். யோசிச்சு அது ஒரு வடிவம் கொடுத்து ஃபோன் பண்ணி சொன்னார், சார் நம்ம ஆரம்பிக்கலாம் சார், ஆரம்பித்து நம்ம ஒரு நல்ல ஒரு மாணவர்களை நம்ம உருவாக்கலாம், இல்லை அரசு பணிகளை நம்ம பரப்பலாம், நம்மளுடைய முயற்சி ஒன்று செய்வோம். அதில் அவங்களுடைய ஆர்வம் முக்கியம், நம்மளுடைய முயற்சி முக்கியம். இல்லை வழிகாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை டிஎன்பிஎஸ்சின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது எப்படின்னா இப்போ குரூப் எழுதும்போது 5,60,60,000 பேர் எழுதுறாங்க. 5,60,60,000 பேர் எழுதுறாங்க. எவ்வளோ பேருன்னா 900 போஸ்ட்டு, வெறும் 900 போஸ்ட்டுக்கு, அதாவது 285 பேர் ஒரு போஸ்ட்டுக்கு. ஒரு போஸ்ட்டுக்கு 285 பேர் எழுதுறாங்க. அந்த நம்ம போட்டி போட்டு செய்யணும். அந்த 285 ஒன்று வரணும். அப்போ 285 பேர் நிச்சயமா 10 பேராவது நல்லா படிக்கணும் இருக்கும். மினிமம் சொல்றது, மினிமம் 10 பேர் நல்லா படிக்கணும். நம்மள மாதிரியே நல்லா படிக்கணும் 10 பேர் இருப்பாங்க. அப்போ அதுதான் நம்மளுக்கு போட்டி. மிச்சம் இருக்கிற 275 போட்டி கிடையாது. அப்படிதான் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கும் போது ஒரு ஆஸ்பெக்ட்ல வரணும். நம்ம அந்த மாதிரியான அதை பண்ணணும். அந்த விஷயத்துல நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை தயார்படுத்தணும் வாய்ப்பளித்த நம்ம லாயன் ஆர்மு சாருக்கு எங்களுடைய நன்றி நாங்கள் பர்சனலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இப்போ சார் ஒரு ஹிப்னாட்டிசம் கிளாஸ் நடத்துறாரு. யோகா தொடர்பான ஹிப்னாட்டிக்ஸ் கிளாஸ். இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, அதுவும் குறிப்பா போட்டித் தேர்வுல படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க நிறைய படிக்கணும். நிறைய படிக்கும்போது நிறைய சவால்களை எதிர்கொள்வது இருக்கு. நிறைய சவால்கள், கொஞ்சம் சவால்கள் நிறைய இருக்கும். அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல சொல்ல போனா 280 பாடத்தலைப்பு இருக்கு. 1 2 இல்ல, 280 பாடத்தலைப்பு இருக்கு. 280 பாடத்தலைப்புகள்ல எந்த தலைப்புல இருந்து கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம இன்ட்ரெஸ்டான தலைப்பு நல்லா டெப்தா படிக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத தலைப்புகள் என்ன பண்ணணும், என்ன வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காதான் கொஸ்டின் வரும்போது நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அவ்வளவு பெரிய ஒரு சவாலான ஒரு படிப்பு நம்ம இந்த மாதிரியான கலைகள் இருந்தாதான் நிச்சயமா நம்ம அதை வென்றெடுக்க முடியும். அது ஒரு சொல்லும் போது உள்மானது வெளிமானதுன்னா இந்த ரெண்டுமே அந்த டிஎன்பிஎஸ்சி நீங்க கவனிக்கும் போது போராடும். டிஎன்பிஎஸ்சி நீங்க கவனிக்கும் போது பையன் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு உள் மனசு வேலை செய்யும், வெளி மனசு வேலை செய்யும். உள் மனசு வேலை செய்யறத விட வெளி மனசு தான் அதிகமா வேலை செய்யும். அந்த அப்போ இவர் சொல்ற அந்த பாடப்பிடிப்பு நம்ம எடுத்தோம்னா மிக சிறப்பா அமையும். ஹிப்னாட்டிசம் சரி, யோகா சரி, எல்லாமே மிக சிறப்பா அமையும். அதனால நம்மளுடைய தர்ஷன் டிவி உரிமையாளர் திரு பத்மநாபன் அவர்களுக்கும், லைன் தலைவர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கும் எங்கள் டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளர்கள் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆசிரியர் அவர்களை கௌரவப்படுத்துறோம். ஐயா சொல்லுவாங்க, ஆரம்ப ஐயா சொல்லுவாங்க. ஐயா அவரை பற்றி நான் தகவல் சொல்லிட்டு மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கு ஆறுமுகம் அவர்கள் பயனாடை அறிவிக்கிறார். ஒரு பரிசு பொருளும் வைக்கப்படுகிறது. ஆசிரியர்ன்றதுனால எழுதுங்கள்.
அதாவது என்னை ஊக்கப்படுத்திய எத்தனையோ இலவசம் பண்ணுறீங்க, ஆனால் இலவசத்துலாம் இலவசம், மிகப்பெரிய இலவசம் என்று இதுதான். அவங்க வந்து வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, அவங்க குடும்பத்துக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் தான். அதனால் அதை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஐயா, வேற எல்லாம் பண்ணுறத விட அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்திய ஐயா அவர்களுக்கு ஆசிரியர் திருவேந்திரம் ஐயா அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது பெற்று என்னுடைய ரைஸ் கிளப் சார்பாக நல்லாசிரியர் விருது பெற்ற ஐயா அவர்களுக்கு இந்த பயனாளியை அனுப்பியிருக்கிறேன். பரிசு பொருள் வாங்க நாங்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம். அது வந்து இப்போ நிறைய தேர்வுகள் தெரியும். இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ மாநில சூழ்நிலை வந்து நமக்கு வந்து இந்த அரசு பணி மிகப்பெரிய விஷயமா இருக்குது. மிக அதிகமான போட்டி, அதுக்கு இடையில வந்து நம்ம வெற்றி பெற முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ வந்து குரூப்பு முடிஞ்சு மெயின் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதல்ல இருக்கிறப்போ இப்போதைக்கு காலத்தில் எதுவும் இல்லை. ஆனாலும் பார்த்தோன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி காலத்தில் வந்த பிறகு அவங்க கொடுக்குற காலம் 2 மாதம் தான் கொடுக்குறாங்க. அந்த 2 மாதத்தில் நம்ம படித்து வெற்றி பெற முடியும். இப்போ அது வந்து தொடர் கல்வி தான் வந்து நம்ம உதவும். அந்த வகையில் கால்பல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க பண்ணல முன்னாடியே நம்ம படிச்சுட்டே போனோம்னா அதை தொடர்ச்சி தான் வந்து நம்ம எப்போ காட்டு வருதோ அப்போ நம்ம வந்து இது பண்ணி வெற்றி பெற முடியும். இந்த ஆண்டு ஆட்சி முடிகிற நேரம் அப்போது மறுபடியும் கொடுக்குற வர வாய்ப்பு இருக்குது. ஜனவரி வரைக்கும் அவகாசம் இருக்காது. அவங்க இன்னொரு காட்டு தீபாவளிக்கும் வரலாம். காட்டு இல்லை, ஆனால் அது குரூப் இணையானது தான். அப்போ அந்த காலம் வந்து வாய்ப்பு இருக்குது. வந்து அடிப்படையாக பார்த்துட்டே போனோம்னா நிறைய இருக்குது. தமிழ் மூணாவது ஒரு 20 தலைப்பு 50 தலைப்பாகிடுவாங்க. அது இல்லாமல் எதுனாலும் எல்லாமே அதில் மரபுலாம் படிக்க வேண்டியது. அதை நம்ம இதெல்லாம் படித்தே போனோம்னா காட்டு வந்து பிறகு தலைக்கு வரைய முடிச்சுனாங்க வெற்றி பெறுகிற சூழ்நிலை சாத்தியமாகும். நம்ம தமிழ் எடுக்க அந்த புதிய சூழ்நிலை அனுசரித்து சிறப்பாக நான் நம்புகிறேன். அதற்கே தான் அவசியம். கொஞ்சம் போட்டித்தரின் அடிப்படையே இருந்தால் சோல் போட்டு கடைசி குரூப் 2 பேரெல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னொரு நோக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒரு நேரத்தை ஆகிடுச்சு. கடைசி குரூப்பு தான் எங்கள் சூழ்நிலை சீக்கிரம் பார்த்துருக்கோம். சராசரி எல்லா வகுப்புகளையும் 8 பேர் 20 பேர்னா 12 பேர் தான் இருக்குது. அப்போது ஒரு மாதிரி நிறுத்தி ஆகிட்டாங்க. ஆனால் அது கூடாது. போட்டித்தேர்வுக்கு அடிப்படையே வந்து ஊக்கம் மீண்டும் படிச்சுட்டே இருக்கணும். அதை நீங்கள் நல்லா மைண்ட் செட் பண்ணிட்டு தொடர்ந்து மைண்ட் பண்ணிங்கன்னா வெற்றி சாத்தியம். அந்த வகையில் நீங்கள் 2 நாள் வரைக்கும்னா சரியாக கரெக்டாக வந்துருக்கும். அதை கவனிச்சு இருந்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து இந்த சிறிய விஷயம் கூட வந்து பின்னாடி வரும். நாங்கள் தேர்வு எழுதுகிற பொருள்கள இந்த போட்டி பறவை கேள்வி பார்க்காங்க. அந்த கேள்வி வந்து 9-10 கிடையாது. இப்போது 7வது பிரச்சனை ஆகும். 7வது அது நான் பயிற்சி போக மாட்டேன். நான் அந்த அரசத்தில் இவங்கன்னா போகிறவங்கன்னா இன்ஜினியர் அது சரியான முடியாது. ஆக எப்போவோ படிச்சுலாம் வரும். அங்கே அதெல்லாம் வந்து இதோட அடிப்படை. அப்போ கண்டதை சென்றால் குண்டனாகலாம், கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம். அதான் அடிப்படை. அப்போ உங்களுக்கு வந்து இதை வெற்றி பெறுவதற்கான செய்திகள் பாடப்புத்தகம் மட்டும் இல்லை, அது எங்கள் பயிற்சி மட்டும் இல்லை, நியூஸ் பேப்பர் எங்கே வேணா இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து கூடி வரும்போது தான் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அடிப்படை தொடர் முயற்சி, தோல் போகாமை இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். அந்த முறையில் வரவேற்று என்னும் என் இதயத்தில் நிறைந்திருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆறு இதயங்களே, வணக்கம். இன்றைய தினம் எமது காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல் நலமும் வளமும் லியோ ஆகிய முத்தான 3 சங்கங்களின் சார்பில் 3 நிகழ்வுகள் முத்தாய்ப்பாக 2 நிகழ்வுகள் காலையிலும் இப்பொழுது மாலையில் ஒரு நிகழ்வுமாக முத்தாய்ப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் மன அழுத்தம், மன குறைபாடு நீங்கி மனம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்ந்திட யோகாசன பயிற்சி, ஹிப்னாட்டிச பயிற்சி போன்றவை அளிக்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ்
ஃப்ரீ கிளாஸ் இலவசமாக இந்த இன்றையிலிருந்து தொடங்கப்பட்டது. வாரம் சனி ஞாயிறுகளில் அது நடத்தப்பட இருக்கிறது. அந்த 2 நிகழ்வுகளும் காலையிலே நடைபெற்றன. இப்பொழுது 3வது நிகழ்வாக காஞ்சிபுரம் எருத்தட்டுகளுக்கு விடிகள் நலமும் வளமும் லியோ பேசும் கலை வளர்ப்போம் சிவசக்தி யோக சித்தாலயம் இணைந்து 107வது பட்டிமன்றமாக சிறப்பாக நடைபெறப் போகிறது. இந்த 107வது பட்டிமன்றத்தை நமது எம்ஜேஎஃப் செழியன் அவர்கள் தொடங்கி வைக்க நான் அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார்ட்டர் பிரசிடென்ட் அருண்வன் உள்ளிட்ட அவை வணங்கி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நேரடியாக ஒரு 2-3 பட்டிமன்றங்களில் கலந்துட்டாலும் ஒரு 5-6 பட்டிமன்றங்களுக்கு மேலே, ஒரு 10 பட்டிமன்றங்களுக்கு மேலே ஒளிபரப்பு மூலமாக பார்த்துருக்கேன். பார்த்து அவங்க ஒவ்வொருத்தரோட டெவலப்மெண்ட் வந்து நான் கண்கூட நிறைய பார்த்துருக்கேன் நிகழ்ச்சியில். இது வந்து ஒரு பட்டிமன்றமாக இல்லாமல் அந்த பேச்சாற்றலை வளர்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து 107வது இந்த 107வது பட்டிமன்றத்தை வந்து நான் தொடங்கி வைக்கிறதுல முதல்ல நான் பெருமை அடைக்கிறேன். இது வந்து உண்மையாகவே வந்து ஆர்வம் சாருக்கு வந்து பெரிய பொறுப்பாக இதை எடுத்து அழகாக செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றம் ஹெட்டிங் என்னன்னா, சமூக பொறுப்பு மிகுதியாக உள்ளவர்கள் ஆண்களா இல்லை பெண்களா அப்படின்னு 2 டீமை சேர்ந்த நண்பர்கள் வந்து வாதாட போறாங்க. இந்த சமூக பொறுப்பு மிகுதியாக உள்ளவர்கள் ஆண்களா என்ற தலைப்பில் மோகன் அவர்களும் எங்கள் சங்கத்தை சேர்ந்த எங்கள் தலைவர் இ சையத் யூசுப் அவர்களும் செங்குட்டுவன் அவர்களும் ஆண்களே என்று வாதாடுகிறார்கள். அதற்கு சகைத்தவர்கள் இல்லை, பெண்களே என்று மிக சிறப்பாக வாதாட எங்கள் நண்பர் ஹிஸ்டாரிக்கல் லைன்ஸுக்கு சேர்ந்த எம்ஜேஎஃப் லைன் எம் சந்திரமோகன் அவர்கள் வாதாடுகிறார். மற்றும் டாக்டர் எம் சத்யபிரியா அவர்கள் வாதாடுகிறார்கள். பட்டதாரி ஆசிரியர் லக்ஷ்மி மேடம் அவர்களும் வாதாடுகிறார்கள். உண்மையாகவே இந்த சமூக பொறுப்புன்றது வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இருக்கணும். ஆனால் அதில் வந்து அதிகம் யாருக்கு அப்படின்னு இந்த வாதாடுறதை கேட்கறதுக்கும் இந்த தொகுதி வைக்கிறதுக்கும் முதல்ல நான் பெருமை அடைஞ்சு இந்த பொறுப்பை வந்து அழகாக நடத்தி 107வது பட்டிமன்றம் வந்து மிக சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு பொறுப்புகள் ஆர்வம் ஐயாவுக்கு ஒப்படைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு எல்டன் வெல்த் லைன்ஸ் சங்கத்தின் தலைவர் லயன் என் மோகன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். மிகவும் சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தின் தொடக்க உரையாக எங்களது ஆசிரியர் நண்பர் எம்ஜேஎஃப் லயன் செழியன் அவர்கள் தொடக்க உரையாற்றியது, வாய்ப்பு பேசியது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்கிறது. அவர்களுடைய சேவை மேன்மேலும் தொடர எமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் அவசியம் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய பட்டதாரி ஆசிரியர் லட்சுமி அம்மையார் அவர்கள் எப்பொழுதும் நம்முடைய அறிவா சங்கத்தில் தொடக்கமாக அவருடைய பாடலை முடித்துவிட்டு தான் தொடங்குவது வழக்கம். அதை போல இன்றைய பட்டிமன்றத்தை அவருடைய பாடலோடு தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பட்டதாரி ஆசிரியர் லட்சுமி அம்மையார் அவர்கள் அறிவாவை பற்றி அவருடைய சிறு பாடலை பாடுவார். வணக்கம். நம்முடைய அறிவானுடைய மிக அருமையான ஒரு பாடல் இது. தானா தோன்றிய ஒரு பாடல். இங்க வந்தோட அது ஒரு சிறப்பு கிடைச்சது. அது ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். டாப்பு டாப்பு தான் அரிமா சங்கம் டாப்பு தான், டாப்பு டாப்பு தான் அரிமா சங்கம் டாப்பு தான், டாப்பு டாப்பு தான் காஞ்சி சங்கம் டாப்பு தான்,
அது சிங்கம், அது சிங்கம். எங்க காஞ்சியோட அரிமாவோட சங்கம், அது அரிமாவோட சங்கம். காஞ்சி எத்தன் கத்து சங்கம், காஞ்சி வெளியனோட சங்கம், காஞ்சி நிலமும் வளமும் சங்கம். டாப்பு டாப்பு தான் எங்க அரிமா சங்கம், டாப்பு தான் டாப்பு டாப்பு தான் எங்க அரிமா சங்கம், டாப்பு தான் டாப்பு டாப்பு தான் எங்க அரிமா சங்கம், டாப்பு தான். கண்ணில்லை எங்கோருக்கு கண்ணில் ஒளி கொடுக்கும் சங்கம், கண்ணில்லை எங்கோருக்கு கண்ணில் ஒளி கொடுக்கும் சங்கம். எங்க சங்கம் அது அரிமா சங்கம், எங்க சங்கம் அது அரிமா சங்கம். டாப்பு டாப்பு தான் எங்க காஞ்சி அரிமா சங்கம், டாப்பு தான் டாப்பு டாப்பு தான் எங்க காஞ்சி அரிமா சங்கம், டாப்பு தான். மிகவும் நன்றி. லட்சுமி அம்மையாருடைய அந்த பாடலோடு நாம் இந்த பட்டிமன்றத்தை தொடர்போம். சமூக பொறுப்பு மிகுதியாக உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா, அதாவது நம்ம தொடக்க வரையில் நண்பர் செரியல் அவர்கள் சொன்னது போல 2 பேருக்குமே இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு. அது யாருக்கு மிகுதியாக இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ வந்து பட்டிமன்றம். அதில் ஆண்கள் சார்பாக பேசப்படுறவங்க நாங்கள் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, பெண்கள் என்றுமே சளைத்தவர்கள் அல்ல என்று பெண்கள் அணியின் சார்பாக நமது நன்றியர் எம் சந்திரமோகன் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக துல்லியமாக வரலாறுகளை எடுத்து வைத்து அழுத்தம் திருத்தமாக திட்டவட்டமாக பேசக்கூடிய ஆவியின் நண்பர் சந்திரமோகன் ஐயா அவர்கள் வாதாடி இருக்கிறார். அதே போல இப்பொழுது பாடலை பாடி நாம எல்லாம் ஊக்குவித்த பட்டதாரி ஆசிரியர் வி லட்சுமி அம்மையார் அவர்கள் பெண்களின் சார்பாக பேச இருக்கிறார். அவர் மிக நேர்மையான நீண்ட பேச்சாளர், தொலைக்காட்சிகளும் அவர்கள் அதிகமாக பேசி புகழ் பெற்றவர். மாணவர்களுக்கு அருமையாக பயிற்சி எடுக்கக்கூடிய நல்ல வித்தகர், ஆசிரியர் பெருந்தகை. அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல சத்யபிரியா அவர்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களும் வெடிகுண்டு பேச்சாளர்களிடம் பெயர் பெற்றவர். நாத்திகம் நாகராஜன் ஐயா அவர்களாலே பாராட்ட பெற்றவர். நாங்களெல்லாம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். ஆனால் மற்ற பேச்சாளர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற காரணத்தால் அவர் இதுவரை ஒதுங்கியிருந்தார். இப்பொழுது அவர் மிகவும் மீண்டும் தனது பேச்சாற்றலை நிரூபித்து காட்ட வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறார். ஆகவே அவரையும் பெண்கள் சார்பாக அவர் பேச இருக்கிறார். நானே நீண்ட நேரம் பேசி அவர்களது பாயிண்ட்களை எடுத்துக் கொடுக்காமல் அவர்கள் பேசும்போது இயன்றால் இடையிடையே என்னுடைய கருத்துக்களையும் அவருடைய கருத்துக்களையும் தொகுத்து வழங்குகிறேன். என்னுடைய தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு மிக மிக நன்றாக தெரியும். என்னுடைய கருத்து ஒன்றாக இருந்தாலும் இரு அணிகளிலும் வாதிடக்கூடியவர்களின் வாதாடும் திறமைகளை பொறுத்தே என்னுடைய தீர்ப்பு அமையும் என்பதை உங்களுக்கு உத்தரவாதமாக சொல்லி, ஆகவே வாதாடுபவர்கள் உங்களுடைய திறமைகளை முழுக்க முழுக்க காட்டுங்கள், உங்களுடைய ஆற்றலை வேக வேகமாக காட்டுங்கள். பேச்சு அனல் பறக்கட்டும், பேச்சில் தான் அனல் இருக்க வேண்டும். ஒருவர் எதிர்த்தல்ல, இது எதிர் அணியை தவிர எதிரி அணி அல்ல என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி இப்பொழுது ஆண்களில் இருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய கிரா செங்குட்டுவன், நயன் கிரா செங்குட்டுவன் அவர்கள் தனது பேச்சை தொடங்குவார். ஆண்களுக்காக வாதாடுவார். வருக செங்குட்டுவன், வருக, உங்கள் பேச்சை தருக. மங்கையராய் பிறப்பதற்கே தவம் செய்திட வேண்டும். ஆண்களாய் பிறந்து பெண்களுக்காக சமூகத்தை பாதுகாத்திட்ட கல்வி தேசிய விழாவின் பிள்ளை தந்தை பெரியார் பெண் விடுதலைக்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் போராடியவர். ஒரு அரசு நோக்கம் இல்லாமல் சரியா ஆண்களுக்காக வாதாடுறதா பெண்ணாகவே இந்த சமுதாயத்தை உருவாக்கிட்ட பாரதியார் ஒரு பெண் கல்வி கற்றால் இந்த ஒரு குடும்பமே பள்ளிக்கூடமாகும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சமுதாயம் ஆண்களுக்காக ஆண்களாக பெண் சமுதாயத்திற்காக போராடியவர்கள் இன்னும் பலரை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். திருவி கல்யாண சுந்தரம் மற்றும்
இந்த நிகழ்ச்சியில முதலில் நாம் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு வந்து சமூக பொறுப்பு ஆண்களுக்கா பெண்களுக்கா மிகுதியாக இருப்பது என்று மேடம் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் பெண்களுக்காக தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஐயா வந்து ஆண்களுக்காக நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பெண் சமூகத்துக்காக தான் நான் பெண் சமூகம் பேசுறது புரியுது. பெண்கள் வந்து பொறுப்பு மிகுதியாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த ஆண்கள் புரிஞ்சுக்கிறேன், பேசுங்க. ஆகவே இந்த சமூக பொறுப்பு என்பது ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார் பெண் விடுதலை வென்று பெண் விடுதலைக்காகவே பாடுபட்டார். பெண் விடுதலைக்காக மட்டுமல்லாது தான் பிறந்த வீட்டிலே பெண்களுக்காக சொத்துரிமையை பெற்று தந்தார். அதை வாழ்ந்த தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக சம உரிமை பெற்று தந்து தலைவர் கலைஞர் அவர்கள் பெண் உரிமை என்பது பெண் உரிமைக்காக மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோருடைய சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். பெண்களை கைப்பெண் விதவை என்று சொன்னால் அவர்களுக்கு பொட்டு வைக்க முடியாது. கைப்பெண் என்று சொன்னால் 2 பொட்டுகளை வைத்து விடலாம். ஆகவே நீங்கள் பெண் சமுதாயத்திற்காகவும் போராடி இருக்கின்ற தலைவர் கலைஞரை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து நான் என்னுடைய உரையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் எதிரே இருக்கும்போது எப்படி பேசுவது என்ற தயக்கம் இன்னமும் இருக்கிறது. அந்த தயக்கத்தையும் விட்டு விட்டு நன்றாக எதிர்த்து பேச தயாராகுங்கள். ஆண்கள் தான், அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்கு வந்து ஆண்கள் தான் வந்து குரல் கொடுத்தாங்க. ஆனா ஆண்கள் முன்னேற்றத்துக்கு எந்த பெண்களும் குரல் கொடுத்ததுன்னு அவரோட வாதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். தகுந்த மாதிரி அப்படியே சமூக பொறுப்பு வந்து பெண்களுக்கு இப்ப கூட பாருங்க, நான் பெண்களுக்கு ஃபேவரா பேசுறதுக்கு தான் ஆண் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்றாரு. நல்லா தான் கரெக்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கலைஞர் சமூகத்தில் பெண்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு சமூகத்திற்கு அதிகமாக உள்ளவங்க வந்து ஆண்கள் தான் அவர் சொல்றாரு. அப்படியே வந்து பெண்கள் வந்து அதை பிடிச்சின்னு முன்னேற மாட்டேன்றாங்க ஒரு ஆதங்கமும் அதை வெளிப்படுது. அதை நம்ம செய்ய சொன்ன மாதிரி ஆண்களுக்காக வாங்குற பெண்கள் இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் நமக்கு தெரிய வருது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்பொழுது பரவாயில்ல, காப்பீடு சரியான இதில் இருக்கீங்க. நீங்க ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் அறிமுகம் 2 வார்த்தை. ஆமா ஆமா சுருக்குவா இப்பொழுது நம்முடைய சத்யபிரியா அவர்கள் இல்லை இல்லை நீங்க என்னதான் சொன்னாலும் ஆண்களுக்கு இணையாக அல்ல, ஆண்களை விட மிகுதியாக சமூக பொறுப்பு மிகுந்தவர்கள் பெண்களே என்று தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார். வருக அம்மையார் அவர்களே, நீண்ட நாட்கள் ஆகிறது புரிகிறது, இருந்தாலும் உங்களால் முடியும், பேசுங்கள், வாதத்தை எடுத்து வையுங்கள். மனசுல இருக்கிற பாயிண்ட் பேசுங்க, கையில இருக்கிற பாயிண்ட் வேணாம், மனசுல இருக்கிற பாயிண்ட் பேசுங்க. நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் பேசுறேன்னா, ஆனா ரொம்ப நேரம் பேசுறதுக்கு நாங்க வாய்ப்பு இருக்காது. ரொம்ப நேரம் பேசுறது வாய்ப்பு கிடையாது. நான் இருக்கோம் என்னால அவங்களால முடியாது.
எனக்கு ஒரு டம்ளர் காப்பி போதுன்றாங்க, நான் 4 டம்ளர் தருன்னு சொன்னேன், அதே போதும். மிகுதியாக ஆண்களா பெண்களா இருந்து தலைப்பு. நான் பெண்கள் தலைப்புல இப்போ செங்குட்டாயா சொன்ன மாதிரி தந்தையார் எல்லாரும் விடுதலைக்காகவும் பெண்கள் தான் சொன்னாரு. அப்போ பெண்கள் இருந்தனால தான் ஆண்களால உருவாகுது. ஆண்களாகட்டும் இல்லை குழந்தைகளாக எதுவாக இருந்தாலும் பெண்களால் மட்டும்தான் உருவாகுது. பெண்கள் இல்லைன்னா ஆண்களே கிடையாது. ஆமா, ஆண்கள் பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஆண்கள் வந்து எல்லா கஷ்டத்தையும் வெளியே காமிச்சிடுவாங்க. அது பெண்கள் தைரியமா சொல்றதுக்கு பெண்களுடைய தெரியும். அதே போல நிறைய செலவு ஆண்கள் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து கொஞ்சமா சம்பாதிச்சு அது என்ன ஒரே ஒரு சேலை ஈடுபட்டு வீடு கட்டினாலும் நாங்க கம்பல் பண்ணி நாங்க செய்யறது சொல்றது கிடையாதே. அவங்களே தானே சொல்லி நாங்க வாங்கி தரேன்னு சொல்றாங்க. நாங்க ஒண்ணும் வாங்கி தரேன்னு நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க வாங்கி கொடுங்க அதமா பண்றோம், ஒண்ணுமே கிடையாது. ஒரு சில பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாரும் குடும்பத்தை வச்சு பாதுகாக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இருக்கிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்தணும், பசங்களை படிக்க வைக்கணும், அதுதான் பார்ப்பாங்க. இப்போ பசங்க நிறைய பேர் பெண்கள் தான் இப்போ முதலமைச்சர் அவர்களே இப்போ என்ன பண்ணியிருக்காரு, பெண்களுக்கான ரேட் பஸ் விட்டுருக்காரு. ஆண்களாக பெண்கள் ஆண்கள் இல்லைன்னா பெண்களே இல்லையே. பெண்கள் இருந்தா தானே ஆண்களுக்கு இதுவே. ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது. ஆனா பெண்கள் இல்லைனாலும் ஆண்களுக்கு மதிப்பு இருக்காது. மதிப்பு பெண்களுக்கு ஆண்கள் இருந்தாலும் பெண்களுக்கு மதிப்பு ஜாஸ்தி தான். எல்லா இடத்துலயுமே பெண்கள் இருக்கிறவங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட ஆண்கள் இல்லைன்னா கூட சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிக்க வச்சு அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறாங்க. நிறைய வீட்டுல படிப்புக்காக கஷ்டப்படுறாங்க. அதுவும் குடும்பத்தோட ஆண்கள் வந்து நிறைய இது வேணாலும் பண்ண முடியாது, குழந்தைய படிக்க வைக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு பெண்கள் என்ன பண்றாங்க, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெண்கள் நம்ம தான் படிக்கல, பெண்கள் நம்ம தான் படிக்கல, நம்ம குழந்தைங்களாவது படிக்கட்டும், அதுக்கு படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகட்டும் சொல்லிட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு இப்ப நிறைய பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் நிறைய வந்திருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். ஆண்களை விட பெண்கள் தான் இப்போ வந்து ரொம்ப முன்னேறி வராங்க. ஆண்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ படிப்புலேயும் சரி, வேலை வாய்ப்புலேயும் சரி, எல்லாத்துலேயும் முன்னணியில் இருந்து பெண்கள் தான். நீங்க சொல்றது இந்த விஷயத்துல சரியானது. பெண்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு தான் முதல் உரிமை. இப்ப ஆண்களுக்கு அந்த அளவுக்கு முதல் உரிமை கிடையாது. பெண்களுக்கு அப்புறம் ஆண்கள் சமுதாயம் போராட தயாரா இருக்குது. நடுவரை அவங்களே நான் கேட்கிறேன், இப்போ நீங்க இல்லாம பெண்கள் இல்லாத ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எதுவுமே மறந்துடுவீங்க. ஏதாவது ஞாபகம் பத்தினா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அசிஸ்டன்ட் இருக்காங்க சத்யபிரியா, அவங்க இல்லைன்னா ஞாபகப்படுத்துறதுக்கு இல்ல. பாடல் ஏதாவது மறந்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தான் ஞாபகப்படுத்துவாங்க. இதை எடுத்துட்டு போங்க, அதை எடுத்துட்டு போங்க சொல்லிட்டு. அதுதான் சரி சொல்லிட்டு ஞாபகப்படுத்தினா அதை எடுத்துட்டு போவாங்க. அதே போல என்ன பண்ணாங்க, வேலை முடிச்சுட்டு டென்ஷனோட வர்றாங்க. அது பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பாடு மூஞ்சி கைக்கெல்லாம் அருவிட்டு முதல்ல சாப்பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் கேட்கறாங்க. அதுவே பெண்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஆண்கள் கேட்கறாங்களா? ஆண்கள் பெண்கள் தான் ரெண்டு பேருமே சரிசமம் தானே. நம்ம பெண்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஆண்கள் பார்க்கணும்ல. ஆனா ஆண்களுக்கு கஷ்டம் எல்லாம் மட்டும் பெண்களுக்கு மட்டும் சொல்றாங்க. பெண்கள் எல்லா கஷ்டமும் சுமக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு இந்த கஷ்டத்தை ஆண்கள் கிட்ட சொன்னா யார் கேட்கிறாங்க? யாரும் கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு பெண்கள் தான் இந்த இடத்துல உரிமை தருவாங்க. இதுக்கு மேல வர காலங்களும் பெண்களுக்கு தான் முதல் உரிமை, ஆண்களுக்கு கிடையவே கிடையாது. ஆண்களுக்கு எப்பவுமே கிடையவே கிடையாது. இந்த காலத்துல போக போக வர காலத்துல பெண்கள் தான் எல்லாமே. இப்பவே பெண்கள் வந்துட்டாங்க. முன்ன போற காலத்துல பெண்களுக்கு தான் அதிக மதிப்பு இருக்கும், ஆண்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கிடையாது. ஆண்கள் எப்பவுமே பெண்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் பக்கபலமா இருக்கணும். அதுதான் நல்லது. அது இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நன்றி.
இந்த நாட்கள் கழித்து பேசினாலும் எந்த விதமான தரவுகளும் இல்லாமல், தரவுகளை தேடலும் இல்லாமல், ஏனென்றால் இதுவரை அவர் பேசுவதற்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சூழ்நிலை, இயற்கை அவரை அழைத்து விட்டது. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறையால் அவர்களை அழைக்க வேண்டியது இருந்தது. ஆனாலும் ஒரு போர் போட்டிருக்கிறாங்க. இனிமே வந்து ஆண்கள் சார்பா பேச போறீங்களா அப்படின்றது சந்தேகமா இருக்குது. ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவங்க பேசும்போது இந்த பெண்களுக்கு தனியா கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த சமூக முன்னேற்றத்துல யார் அக்கறையா இருந்தா ஸ்கீம் கொண்டு வந்து ஒரு ஆண்கள் தனியா ஆண்களுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இறுதியாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேருமே சமம் தான், 2 பேரும் ஒருத்தரோட ஒத்துழைக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு கொஞ்சம் நடுநிலையோடு பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இந்த ஆண்கள் சார்பாக நம்முடைய ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். சரி சரி. இப்பொழுது நம்முடைய அணுகுண்டு என்று சொல்வதா, வெடிகுண்டு என்று சொல்வதா, ஆரம்பமே அமக்களம் தான் என்று சொல்வதா என்பது போல ஆரம்பத்திலேயே அமக்களமாக பேசக்கூடிய அப்துல் கலாம் அரிமா சங்கத்தின் தலைவர் எனது ஆரியர் நண்பர் சையத் யூசுப் அவர்கள் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். என்னன்றி கொண்டாருக்கு ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொண்டார். இந்த சபையின் நடுவர் அவர்களை மற்றும் எனது அருமை அரிமா நண்பர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். ஐயா எங்க அணியை வந்து அழகா வந்து எங்க சாசன தலைவர் சென்னையில சொன்னார், ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த பில்டிங்குடைய கடைகள் நம்மளுக்கு தெரிஞ்சா அதுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோமா, பெயிண்ட் அடிக்கிறோமா, இல்லை பைப்பில் தண்ணி பூச்சி அடிக்கிறோமா, அடிக்கிறோம் எல்லாம். இந்த பெயிண்ட்லாம் வேணாம், அந்த என்னது ஆயில் பெயிண்ட் வச்சா தான் பல பலருக்கு தெரியும் நல்லா இருக்கு. அந்த கடையாளர் என்ன பண்ணுறோம் நம்ம, அதான் ஆணு. அந்த கடையால் சரி இருந்து வச்சுக்காங்க. 10 அடி நான் 15 பில்டிங் கட்டாலும் ஒன்றும் ஆகுது. சொன்னாங்க பெண்கள் இல்லைன்னா உண்மை இல்லை அப்படின்னு எங்கள் சகோதரி சொன்னாங்க. உங்களை எடுத்து வந்து கொள்வது யாரு, உங்களை எடுத்து வீட்டில் சேகரித்து யாரு, இன்னும் இந்த வயசுலேயும் உங்கள் மகளையும் சரி அழைச்சிட்டு போகிறது யாரு, அதான் கடைக்கார். ஏதாவது தெரியுதா ஓட்டியார் வந்தது நான் என்னோட அவர் கொஞ்சம் புதுமைதான் இருந்தாலும் என்னோட இளவு மாதிரி வராரு. ஏன்னா தன்னுடைய மகள் தன்னுடைய பேத்தி எடுத்துன்னு இன்னும் அவங்க எடுத்துன்னு கொடுக்கணும். அதனால் எங்களுடைய நஷ்டம்லாம் உங்களுக்கு வந்து அந்த மேக வர மாதிரி வந்துடுறீங்க. தயவுசெய்து மறக்காதீங்க. இப்போ உண்மை சம்பளத்துக்கு சொல்லலாம் போயிருக்கீங்க. இது வந்து உண்மை சம்பவம். இப்போ இது நான் சொல்ல வர்றது உண்மை சம்பவம். எங்க நண்பர் ராதாக்கும் அவர் கோபாலுக்கும் தெரியும். 2 பேரும் நாங்கள் விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து 12 பசங்க, டஜன் 12 வருங்க. எந்த சொத்தம் பத்தம் அப்பாவும் வைக்கல, வந்த அவங்க அந்த பசங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து ஏதோ வந்தது எதுவுமே கிடையாது. வருமை பிறந்ததுலேருந்து அந்த அந்த பையன் வந்து 6வது பிள்ளை, அவன் 5வது படிக்கிற வரைக்கும் வறுமை தான். அந்த குடும்பத்தில் ஒரு வேளை தான் சாப்பாடு நைட்டு. ஆனால் இந்த 12 பசங்களையும் அவர் வந்து நல்லா அழகாக படிக்க வச்சார். 5 ஆம்பளை பசங்க, 7 பொம்பளை பசங்க. எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து இந்த மாநிலத்திலே வந்து அவங்க 2வது 3வது அதை வந்து ஒரு அரசாங்க ஊழியராக வராங்க.
ஆண் பிள்ளை வருதா பெண் பிள்ளையா? பெண் பிள்ளை வருது. அந்த பரம்பரையிலே வந்து அவங்க தான் படிச்சிருக்கிறாங்க. இந்த 6வது பையன் பாருங்க. அப்ப சமூக பொறுப்பு பெண்கள் தான் அதிகமாக வைக்கிறீங்க. படிச்சு முன்னேறாங்கல்ல சமூக பொறுப்பு. ஆண் படிக்க வைக்கிறான், வறுமை படிக்க வைக்கிறது புதுமுகம் வரைக்கும் படிக்க வைக்கிறான். அவன் என்னது ஒரு வேளை சாப்பாடு தான். அந்த ஆண் சம்பாதிச்சு இந்த 12 பசங்களுக்கும் ஆண்களையும் படிக்க வச்சாரு, பெண்களையும் படிக்க வச்சாரு. முதல்ல யாரை படிக்க வச்சாரு அவரு? அந்த பெண்ணை தான் படிக்க வச்சாரு பரம்பரையிலேயே. ஆனா அவங்க தான் மூத்த பெண், அந்த குடும்பத்துக்கு மூத்த பெண். அந்த உண்மையை சொல்லணும். பியூஷ் வரைக்கும் படிக்க வச்சு நம்ம ஐயா அமைச்சராக தர சிவ பண்ணாமலை அவர்கள் அவங்க தான் வந்து வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்களுக்கு வந்து 73 வயசு ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷம் அந்த அவங்க இறந்து அவங்க இதில் ஒரு வேலை தான் சாப்பாடு. 1 பைசா கொடுத்தா செப்பு பைசா இருந்து பாருங்க, 1 பைசா அது கொடுத்தா நட்ராஜ் வந்து ஒருத்தர் இருக்கார், அந்த மூட்டத்துக்கு போடுவார் காந்தி ரோடில். அவங்களுக்கு தெரியும். அவங்க டிஃபன் கடை வைப்பார், அதை எப்போ கொடுத்தா 2 இட்லி 1 வடை. அதுதான் காலையில் டிஃபன். எப்பயுமே தீபாவளி வந்தாலும், பொங்கல் வந்தாலும், ரம்ஜான் வந்தாலும், எது வந்தாலும் அந்த கடை தான். மத்தியானம் கல்விக்கு கண் திறந்த காமராஜருடைய கல்வி தான் மேட்டு ஸ்கூல்ல. மத்தியானம் நைட்டு அந்த 6வது பையன் சொல்ற பாருங்க, அந்த மேட்டு பச்சாண்டி அவன் என்ன செய்வான், 12 மணிக்கு திடீர்னு ஓடி போய் அங்கிருந்து காசை வாங்கி வந்து கொடுத்த பிறகுதான் இங்க சமையல் வேலை நடக்கும். இந்த ஆணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். அதே மாதிரி இந்த 6வது பையன் சொன்ன பாருங்க, 2 பையன் பெற்றுட்டானே. அவர் வந்து அந்த ஒரே ஒரு செவு தான், எல்லாரும் குடிசை வீடு தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு செவரு என்ன செய்வார், அண்ணாட ஒரு வாசகா வச்சு விட்டுருவார். இப்படி நீட்டா இருக்குல்ல, இது மொத்தம் நீட்டா இருக்கும் வீடு. அவர் என்ன செய்வாரு, ஒரு வாசகா இந்த மாதிரி வாசகா வச்சு தடுத்து விட்டுருவார். அந்த மாதிரிலாம் வந்து இந்த இவனா செஞ்சா 2 பையன் பார்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த 2வது பையன் வந்து 1 வருஷமா என்ன ஒரே ஒரு செவரு தான் வந்து பார்க்கவே. நம்ம 12 பசங்களை கற்றுக்கணுங்க. இவனா செஞ்சா சரி, நீ கூட 12 பசங்களுக்கு 6வது 8வது 12வது எல்லாம் அதே மாதிரி அந்த 6வது புள்ள சொன்ன பாருங்க, அவனை வந்து குடும்ப படிக்க வச்சாரு. அந்த காலேஜில் பெண்ணு வந்து அவங்க பெரியவங்க. இந்த 6வது புள்ளதான் கல்லூரிக்கு போனவன். அவர் இறந்த பிறகு நாங்கள் எல்லா இடத்துல போய் கேட்டது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அவங்க போய் அவங்க கேட்பாங்க, ஏங்க எங்கள் அப்பா ஏதாவது கடன் வச்சிருக்கிறாரா? சோமாஜலமல்ல கடையில் போய் கேட்டுருக்கிறாங்க. அவர் அந்த மரக்காரங்க அதெல்லாம் அரிசியில் மரக்காரங்க தூக்கி அடிக்க போயிட்டாங்க. யார் அதே மாதிரி அருமுருகேசன் ஒருத்தர் அவர் தான் செஞ்சாரு. அந்த காலில் இருக்கிற செருப்பு தூக்கி ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நாட்டே ஆகுது. இப்போ நம்மளுக்குலாம் கடை இல்லாமல் யாராவது இருக்குமா? 2 பசங்க தான் இருக்கிறோம். 2 பசங்க 3 பசங்க தான் வச்சுருக்கிறோம். கடை டீச்சர் நீங்கள் கடை வாங்காமல் இருக்கிறீங்களா? என்ன லோனு போடுறாங்களோ இன்னும் வாங்கிடும். என்ன செய்யுது பசங்களை படிக்க வைக்கிறது. ஆனால் அவர் எப்படி பண்ணாரோ அந்த பையன் அப்புறம் அவர் வந்து படிக்க வச்சார் பசங்க. ஒருத்தரும் பிகாம் எம்பிஏ படிக்க வச்சார், இன்னொருத்தர் பிஎஸ்சி நாட்டிகள் படிக்க வச்சார். 2.5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. நான் சொல்றது வந்து 17 வருஷத்துக்கு முன்ன அவர் சம்பாதிக்கிறதே அவர் 4,20,000 ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு மட்டும் எவ்வளோ கட்டணும்? 2.5 லட்சம். தன்னுடைய தம்பிக்காக அண்ணன் வந்து செய்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சார். அந்த ஆண் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்க. ஆனால் பெண்ணும் அவங்க இந்த 6வது புள்ளியோட மனைவி அவங்களும் வந்து 5 ரூபாய் தயிர் தான் அவங்க வாங்குவாங்க. நம்ம தேர்ந்தெண்ட பிஆர்வி ஃப்ரூட் ஜூஸ் இருக்காங்க. அப்போ 5 ரூபாய் தயிர். காலையில் படுத்து மத்தியானம் படுது. அவங்க பையன் வரானாங்க, கம்பெனிலேருந்து வரான் பாருங்க.
அவன் வர்றது அப்போதான் சுட சுட சோறுலாம். இந்த கடை இவ்வளோ இருக்குதா, 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வட்டி மட்டும் கட்டினார் அவர் ஒரு மாசத்துக்கு. இந்த அந்த ஆணுடைய கஷ்டம் எவ்வளவு இருக்கு பாருங்க. நன்றி வணக்கம். ஐயா சையத் யூசுப் அவர்கள் ஒரு உண்மை நிகழ்வை தொகுத்து ஐயா இப்போ நீங்க யார் பக்கம் பேசுனாங்க அவர் பேசும்போது அவர் சொல்லதுக்கு பதில் சொல்லதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்லிட்டீங்க. பாருங்க உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க. பெண்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க சமுதாயத்துல, கண்ட்ரோல் பண்றாங்க. நான் இப்ப நேரம் உங்களுக்கு தான் ஃபேவரா பேசிட்டு இருந்தேன். இப்ப டக்குன்னு பாருங்க மாத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா நான் என்ன சொன்னேன்னா அவர் தான் முதல்ல அவரோட இது சொல்லணும். நான் கவனிச்சது நான் சொல்லுவேன். இப்போ பேசுனது வந்து என்னன்னா குடும்ப பொறுப்பு இருக்குன்ற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு டாபிக் வந்து சமுதாய பொறுப்பு இருக்கு. குடும்ப பொறுப்பிற்கு வந்து ஆண்கள் உயர்ந்ததுன்னு பேசுற மாதிரி என்னோட கருத்துக்கள் இருந்தது. நம்மளோட இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னா சமுதாய பொறுப்பிற்கு என்ன ஆண்களா முக்கியம். நீங்க பேசுனதும் நான் அந்த டாபிக் விட்டுட்டேன். ஏன்னா நீங்க டாபிக்கே மாறு. நீங்க பேசுனது என்னன்னா ஜெனரலா ஆண்களா பெண்களான்னு பேச ஆரம்பிச்சு. நம்மளோட இன்னைக்கு டாபிக் என்னன்னா சமுதாய முன்னேற்றத்திற்கு 2 பேருமே பங்கு வகிக்கிறாங்கன்னு உஷாரா வந்து நடுவர் சொல்லிட்டாரு. அதுல யார் அதிகமா பங்கு வகிக்கிறாங்கன்றதுதான் டாபிக். அதனால அதை பேஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. அருமை. நம்ம சையத் யூசுப் சொன்ன மாதிரி குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அது டஜனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி அவங்கெல்லாம் வளர்த்து நல்லா ஆளாக்க முடியும். அந்த அளவுக்கு ஆளாக்குறது ஆண்கள் தான் அப்படின்றத சொல்லி அமைந்துட்டாரு. இப்பொழுது அதற்கு எதிரடையாக தலைப்பை ஒட்டி பேசக்கூடிய நமது அருமை பட்டதாரி ஆசிரியர் வி லட்சுமி அம்மையார் அதற்கேற்ற சில பாடல்களை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். அந்த பாடலையும் பாடி மிகவும் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார். அடுத்த முறை அவர் வேகிட்டிருக்கிறார் வருகிற முறை எப்படியாவது ஒரே அணியில் இருவரையும் இருக்க வைக்க நான் முயற்சி செய்கிறேன். அதாவது இருக்க வைப்பான்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, முயற்சி செய்கிறேன் என்பதை அவருக்கு சொல்லி இப்பொழுது தனது வாதத்தை ஆசிரியர் அவர்கள் எடுத்து வைப்பார். அவருடைய தனி பாணி தபேலாவே அவங்கள இப்போ வந்து மத்தல 2 பேர் அடி கொடுத்தீங்க. அவங்க தபேலா அவங்க கொஞ்சம் சமாளிச்சுங்க. நீரு நிலமோ காத்து நெருப்போம் அந்த ஆகாயமோ நீதான் பொன்னே. நீரு நிலமோ காத்து நெருப்போம் அந்த ஆகாயமோ நீதான் பொன்னே. நியாயம் என்பது மண்ணில் அழிஞ்சானி கண்ணகியாது அதில் தவறில்லையே. உன் கார்கோலச கையில் எடு தூசு பறக்கட்டும். பூவை போல நிலவ போல பொண்ணுன்னு சொல்லி எழுதி வச்ச எல்லோரும் தான் சொன்னது மெய். பூவாயிருந்த பெண்ணை காஞ்சி போன நிலவாயிருந்து மண்ணில் தேஞ்சு போன. பூவாயிருந்த பெண்ணை காஞ்சி போன நிலவாயிருந்து மண்ணில் தேஞ்சு போன. அன்னை தமிழுக்கு வணக்கம். காஞ்சியின் தலைமகனாம் அண்ணாவின் அடியொற்றி நடந்த ஆறுமுகனார் மகனாம் தன் பாட்டியால் அன்பு காட்டப்பட்டு தாயால் அரவணைக்கப்பட்டு சகோதரிகளால் பண்பாக வளர்க்கப்பட்டு தன் மனைவியால் அன்பாக எங்கு வேண்டுமானாலும் சென்று என்ன சேவைகள் வேண்டுமானாலும் செய்துவிட்டு வாருங்கள் என்று அன்பாக அனுப்பி வைக்கப்பட்ட நம்முடைய
தீர்ப்பை சொல்ல முடியும்? நிச்சயமாக சமூக பொறுப்பு தலைமாறவும் மாட்டேன் தலைமாறவும் மாட்டேன் என்று உத்தரவாதத்தை அளிக்கிறேன். சரிங்கய்யா. அதாவது நம்முடைய இன்றைய தலைப்பு ஐயா, சமூக பொறுப்பு மிகுதியாக உள்ளது ஆண்களிடமா பெண்களிடம்? தலைப்பு என்னன்றது எங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதுங்க ஐயா. நீங்க கொடுத்த தலைப்பு என்னன்றதே, அந்த பொறுப்பு என்னன்றதே தெரியாம அதை தாண்டியும் அதை தவறியும் பேசி இருக்கிறவங்க பொறுப்பானவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதற்கு பொறுப்பாக இருக்கிறோம் என்று பேச வேறு இங்க வந்திருக்கிறார்கள். சகோதரர் செங்குட்டுவன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஐயா சொன்னது போல எங்களுக்கு பெண்களுக்கு தான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி பேசினார். ஒருத்தர் ஐயா முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து அன்பு சகோதரர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பாத்தீங்கன்னா கிளம்புது வண்டி செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் கிளம்பிச்சுங்கய்யா. நல்லா வேகமா வளர்ச்சி ஐயோ நம்ம வேகமா போய் சேர போறோம்னு பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கி கீழே லெப்டுக்கா திருப்பி ரைட்டுக்கா போய் பீச்ல இறங்கி விட்டாரு எல்லாரையும். இல்ல அதாவது என்ன தலைப்புல இருக்கோ எங்க இருக்கோ அந்த எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஐயாவுடைய சிறப்பு என்னன்னா எப்பவுமே போயிட்டு ஏதாவது ஒரு வீட்டுல உட்காந்துக்குவாரு. அதுதான் நம்ம அன்பு சகோதரருடைய ஒரு சிறப்பு. ஐயா முதல்ல சமூக பொறுப்பு மிகுதியாக உள்ளது யாருக்கு இருக்குன்றதெல்லாம் நீங்க உங்களுடைய கேள்வி கிடையாது. மிகுதியாக யாருக்கு இருக்குன்றது முதல்ல சமுதாயம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் இல்லை என்றால் சமுதாயமே இல்லைங்க. முதல்ல ஒரு தாய், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தை என்னவாக இருக்கணும், அது மட்டுமல்லாமல் எப்படி இருக்கணும், அந்த குழந்தை சமுதாயத்தை எப்படி பார்க்கணும், பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், தன்னுடைய சொந்தங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி பணிவாக நடக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பொறுப்பா இருக்கணும் கூட சொல்லி கொடுக்கறதே அந்த தாய் தானே. அவர்களுக்கு பொறுப்பு மிகுதி இல்லை என்றால் அவர்கள் தன்னுடைய குழந்தை எப்படியோ போ நீ வளர்ந்தா வளர்க்கலாம் போ எப்படியோ கடனை விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனால் தன் குழந்தை எந்த ஒரு எவரிடத்திலும் ஒரு சொல் வாங்கக்கூடாது, அது எந்த ஒரு இடத்திலையும் போய் பொறுப்பு இல்லாத ஒரு ஆண்மகனாகவோ ஒரு பெண்ணாகவோ இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க ஐயா. அது தாய். சோ அந்த தாய்க்கு சமூக பொறுப்பு இல்ல, மிகுதியாக இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுங்களா? அது வாதத்தை வச்சுதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்கய்யா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலையும் கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது. உயர்ந்த இடத்தில் ஒரு ஆண் மகனை அவள் எவ்வளவு கொண்டு வந்தாலும் வீட்டுக்கு அதை வைத்து சிறப்பாக குடும்பம் நடத்தி கடன் என்ற ஒன்றே இல்லாம அந்த குடும்பத்தை மிகுதியாக வழிநடத்தி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை பொறுப்பாக வழிநடத்தி அந்த குழந்தைகளை சமுதாயத்தை பொறுப்பு மிக்கவர்களாக மாற்றக்கூடியது ஒரு தாரம். அந்த தாரத்தினுடைய பொறுப்பு கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லாம இருக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுங்களா ஐயா? இல்லை ஐயா. இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பெண் ஒருவர் பத்தி சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தை வெல்காம் பகுதியை சேர்ந்த சென்னம்மா என்று ஒருவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜான்சி ராணி லட்சுமிபாய். அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு வீர தீர மிக்க பெண்மணி, அவங்க எவ்வளவு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இந்த நாட்டுக்காக எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். பகுதியை சேர்ந்த அந்த கிட்டம்மா என்ற ஒருவர் பாத்தீங்கன்னா 1728 இருந்து 1829 வரைக்கும் அவர்களுடைய அந்த கால பகுதியை சொல்றாங்க. அங்க இருந்து கொண்டே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடிய ஒரு முதல் பெண்மணி என்ற ஒரு பெருமையை வந்து அவங்க வாங்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அவரோட எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த ஒருவர். அவர் சமுதாயத்துக்காக சமூக பொறுப்பு இல்லாம அவங்க இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதாவது எல்லாருக்காகவும் போய் தன்னுடைய கையை ஏந்தி எங்கேயோ வெளிநாட்டுல பிறந்த ஒருவர் நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் போய்
அவங்க கையேந்தி அவர்கள் கொடுத்த எச்சிலை தன்னுடைய கையில வாங்கி ஐயா இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஒரு பொறுப்பு மிகுதியா சமூக பொறுப்பு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவங்க கேட்டாங்க ஐயா. அடுத்தது பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. இவங்க பாத்தீங்கன்னா முதல் நம்மளுடைய இந்தியாவினுடைய முதல் ஒரு பெண் ஆசிரியர்னு சொல்லலாம். இந்த பெண் ஆசிரியர் பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, பெண் குழந்தைகள் அதிகமாக படிக்கவில்லை, பெண்கள் அதிகமாக படிக்க மாட்டாங்க, ஒரு சின்ன வயசுலயே படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள் சொல்லி அவங்க பெண் கல்விக்காகவே அதிகமாக பாடுபட்டதுனால இன்றளவும் அதாவது உலக அளவில் ஒரு ஆசிரியர் தினம் கொண்டாடினாலும் அல்லது நம்ம இந்திய அளவில் ஒரு ஆசிரியர் தினம் கொண்டாடினாலும் முதல்ல ஞாபகம் வருது அந்த சாவித்ரிபாய் பூலே அம்மையார் அவர்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சொல்றோம் நிறைய ராணுவத்துல எல்லாம் நாங்க தான் இல்லையா, ஆண்கள் இல்லையா, அதனாலதான் நாங்க பொறுப்பு மிக்கவர்களாக நாங்க அங்க போயிட்டோம். ஐயா அந்த காலம் முதல் கொண்டே பாருங்க, அதாவது தன்னுடைய கணவன் போரில் இறந்தால் கூட தன்னுடைய மகனையும் அந்த போருக்கு அனுப்பி வைத்தவர்கள் பெண்கள் தான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமூக பொறுப்பு மிகுதியாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கேப்டன் லட்சுமி பாய் அவரை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ அவர் ஒரு பெண்ணாக இருந்தாலும் நம்ம ஒரு நாட்டுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி அந்த ராணுவத்துல சேர்ந்து பயிற்சி பெற்று நாட்டினுடைய அந்த தேசிய இதுக்காக அவங்க அதிக அளவுல போராடி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா சாண்டி என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதியாக இருக்கிறார். சோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கும் அநியாயங்களுக்கும் எதிராக ஒரு குரல் கொடுத்து இந்த சமுதாயத்தை நல்லபடியாக கொண்டு வரணும்ன்ற ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக என்றுமே பெண்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. அது நம்ம எப்பவுமே மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஆனந்தி ஜோஷி என்று சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா ஆசியாவிலே முதல் பெண் மருத்துவர். சோ ஒரு பெண்ணாலதான் ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு வராங்க. சோ ஆண்களுக்கு நல்லது செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த ஒரு இது எதுவுமே கிடையாது. சோ ஐயா சொன்னாங்க, நாங்க தான் அவர் ஒரு ஸ்கூல்ல சேர்த்தாரு, நிறைய 12 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. சோ இன்னைக்கும் கூட என்னுடைய பள்ளியில பாத்தீங்கன்னா ஐயா ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா பெண்கள் வந்தாங்கன்னா சரியா அவங்க பொண்ணு எங்க படிக்குது எந்த கிளாஸ்ன்னு கண்டிப்பா நேரா போய் பாத்துருவாங்க. ஆனா இதே அப்பாக்கள் வந்தாங்கன்னா பொண்ணு படிக்குது இந்த ஸ்கூலாங்க, ப்ளூ யூனிஃபார்மா ரோஸ் கலரா தெரியலமா, எந்த வகுப்பு இல்லையா, எந்த வகுப்பு தெரியலமா. சோ இதுதான் பெரும்பாலும் அவருடைய எந்த வகுப்பில் படிக்கிறார்கள், எங்க படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன குரூப் எடுத்திருக்கிறாங்க, சோ எதுவுமே தெரியாது. நாங்க வெளியில போறோம், சம்பாதிக்கிறோம், காசு கொண்டு வந்து கொடுத்துட்டா மட்டும் அது எதுவுமே கிடையாது. சோ அதாவது பாத்தீங்கன்னா மறதி என்பது தேசிய வியாதி. சமுதாயத்துல அப்படின்னா ஆண்களுக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. வீட்டுல உள்ளவங்க பையன் என்ன படிக்கிறாங்கன்னே தெரியாம சமுதாய அக்கறைங்கய்யா காலில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் வேலையில இருக்கோங்கய்யா. அதோட 5 மணிக்கு நேரா கால்கள் இந்த பக்கம் வீட்டு பக்கம் போகாமல் சமுதாய அக்கறையோட பக்கம் போய் நான் 100 ரூபாய் சம்பாதிச்சு அந்த 100 ரூபாய் கொண்டு போய் என்னுடைய மக்களுக்காக நான் செலவு செய்கிறேன் என்று அந்த சமுதாய பொறுப்போட அந்த 100 ரூபாய் போய் டாஸ்மாக்ல கொடுத்துட்டு குடிச்சிட்டு வந்தாங்கயா அந்த விஷயத்துல அதாவது வீட்டுக்கு போய் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒவ்வொரு குடும்பமும் சமுதாயத்துக்கு ஒரு அங்கம். அதை பார்க்காம மற்ற குடும்பங்களுக்கு நம்ம கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா. இப்ப ஒருத்தர் அலுவலகத்துக்கு போனாரு, வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃப் வெளியில இருந்து கத்துற வெளியவா வெளியவா அப்படின்னு, என்ன பையா நீ கத்துற வெளியில நின்று கத்துற, நீ எப்ப வந்தாலும் என்ன டெய்லி திட்டுவியே, டிஃபன் பாக்ஸ் போடா எத்து வரலன்னு சொல்லிட்டு இதோத்தியா இன்னைக்கு எடுத்து மாட்டேன், யோ இன்னைக்கு நீ சாப்பாடே எடுத்து போட. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மறதி தேசிய வியாதி இல்ல, ஆண்களுடைய வியாதி. எப்ப பார்த்தாலும் பைக் சாவி கீழே பைக்லயே இருக்கும், ஆனா வீடு முழுக்க தேடிட்டு எங்க இருக்கு காரணம், நீ பாத்தியா எல்லா குடும்பத்திலயும் இது நடக்குது. எல்லாரும் வீட்டுல எங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் நடக்குது. தீபாவளி வருதுங்க, தீபாவளி வருதுன்னு சொல்லி உண்மை நிகழ்வுகளை சொல்லிட்டு அதாவது இப்படி ஒரு மறதியா இருக்கிறவங்க பொறுப்பு மிக்கவர் நீங்க வேற ஏதோ வேற சொல்லிட்டு பட்டிமன்றம் வேற நடத்திருக்காங்க இல்ல. தீபாவளி வருது, துணி எடுக்க போறாரு ஒருத்தர் குடும்பத்தோட, இவரு ஒரு போன் வந்து
ஒண்ணும் இல்லைங்கய்யா, நாங்களாவது போன உடனே பல முறை ஏதோ கலர்ல 4 கலர்ல எதையோ அந்த ஒரு சட்டை தேடுறதுக்குள்ள இருந்து பாருங்கய்யா, அதுல இது சரியில்லை, அந்த சட்டையில அது சரியில்லை, இது இல்லை, இந்த சைஸ்ல கிடைக்கல, வெள்ளையில இன்னும் கொஞ்சம் லைட் கலர் வேணும், வெள்ளையில என்னையா லைட் கலர் இருக்குது, இப்படி வந்து தேடி உண்மையா எல்லா இடத்துலயும் நடக்கிறது. நாங்களாம் பார்த்த உடனே அப்படியே ஏதோ ஒரு எங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்தா டக்கு டக்கு நான் வந்துருவோம் இல்லையா, எப்பா நீயே பாருப்ப ஒரு 4 எடுத்து கொடுப்பான்னு சொல்லி நாங்களும் எடுத்துட்டு வந்துருவோம் ஐயா. அதெல்லாம் கிடையாது. அது வந்து சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்றது தவிர போயிட்டு அங்கேயே பாய் போட்டு படுக்கிறது அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். ஐயா பொய்யெல்லாம் இல்லையா, உண்மையா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு விஷயத்திலேயுமே ரொம்ப பொறுப்பா இருக்கிறது. குடும்பத்தில இருந்தே மிகவும் பொறுப்பாக இருப்பது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் தான். ஆண்கள் வந்து எந்த விதத்திலையும் அவங்க ஒண்ணு கிடையாது இல்லையா. ஒரு காஃபி இல்ல தண்ணி கேட்டா அந்த தண்ணி டம்ளரும் காஃபி டம்ளரும் நம்ம எடுக்கலன்னா 4 நாள் ஆனாலும் அதே இடத்துல இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்ப வந்து எந்த அளவு இந்த ஒரு டம்ளரே எடுத்து அப்படி ஓரமா வைக்காதவங்க இவங்க நாட்டுக்கு என்ன பண்ணிட போறாங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. உண்மையாகவே வீட்டிற்கு எதுவும் செய்யாதவங்க கண்டிப்பா நாட்டுக்கும் எந்த ஒரு பொறுப்பும் இருந்து அவங்க எதுவும் செய்யவும் போறதும் கிடையாது. உண்மையாகவே பொறுப்பு மிக்கவர்கள், அதுவும் சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள். அதாவது ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விதையாக அவர்களை வளர செய்வதற்கும் அதற்கு வழிகாட்டியாக இருப்பதும் பெண்கள் மட்டுமே. அவர்களுக்கு தான் சமுதாய பொறுப்பு மிகுதியாக உள்ளது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் இல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணவே முடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே வீட்டுல இருந்து உங்களை ஒழுங்கா ரெடி பண்ணி அனுப்பிச்சாதான் நீங்க சமூக பொறுப்புக்கு வர முடியும். நாங்க அங்கேயே கீழே ஆஃப் பண்ணிட்டா உங்களால இந்த சமூக பொறுப்புக்கு வர முடியாது, எனக்குதான் அதிகம்னு சொல்லி முதல்ல பெரிய கோலா போட்டுட்டாங்க. ஆனாலும் என்னதான் வந்து அவங்க நம்ம பாய் வந்து திட்டினாலும் கடைசி அவங்க வழிக்கே வந்துட்டு அவங்களும் வீட்டை பத்தி தான் பேசுறாங்க. என்னன்னா அதுல ஒரு பாயிண்ட் ஆனா ஷார்ப்பா சொல்லிட்டாங்க. முதல்ல வீட்டை சரி பண்ணி அனுப்புறவங்க முதல்ல அதை முடிச்சுட்டு அடுத்து சமுதாயத்தை சரி பண்ணிடலான்ற பாணியில சொல்லிட்டாங்க. அதனால அவங்களும் வந்து அவர் வழிக்கு வந்து முதல்ல வீட்டை சரி பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் உள்ளாரையும் நடந்துட்டாங்க. அதுதான் என்னோட கருத்து. நம்முடைய அண்ணா அரிமா சங்கத்தின் நிர்வாகி சுபாஷ் அவர்களையும் அவருடைய தொழிலாளர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, காலையிலும் அந்த மன அழுத்தம் மனக்குறைபாடுகள் நீங்க யோகா பயிற்சி இப்டாடிச பயிற்சி அளித்ததில் அவர்களுடைய சங்கம் அங்கம் வகித்தது என்பதையும் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றம் நடத்துவதிலும் அவர்களுடைய பங்கு சிறப்புக்குரியது என்பதையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களையும் வருக வருகை வருகை என்று வரவேற்று தொடர்ந்து உங்களுடைய சங்கமும் நீங்களும் இதுபோல இணைந்து செயல்பட வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை அவாவை விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய ஆசிரியர் லட்சுமி அம்மா அவர்கள் அடி 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 அடின்னு அடிச்சிட்டாங்க. இனிமே நம்ம மகளைய என்ன செய்ய போற அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஆண் சிங்கம் என சிரித்து எழுந்து இந்த வருகிறார் மோகன் அவர்கள் வெறுத்தன் வெறுத்து சங்கத்தின் அருமை தலைவர். வந்து கொஞ்சம் பொருளை உயர்த்தியும் கண்டினியூவாக பேசுறதுனால எல்லாமே உண்மையாக அனுப்பிக்கிறாங்க. வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் வந்து பல குடும்பங்களை பற்றி எல்லாம் பேசுறாங்க, எங்களை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க. பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமுதாயன்றதை அவங்க வந்து ஒத்துக்கணும். சமுதாயன்றது தனி ஒரு குடும்பம் கிடையாது. எல்லா குடும்பம் சேர்ந்தது தனிமாக கோப்பாகிறது மாதிரி குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமுதாயம். குடும்பங்கள் சரியாக இருந்தால் சமுதாயம் சரியாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் சமுதாயம் சரியிறதுக்கு காரணம் குடும்பம் சரியில்லை. குடும்பம் சரியில்லை யார் காரணம்? நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு பாடலை முதல்ல பாடினீங்க, வரலட்சுமி மேடம் பாடின ஒரு அருமையான பாடுறது அன்னை காலத்துன்னு சொல்லிட்டீங்க. ஒரே காலத்து அப்போ எங்க பிரச்சனை நீங்களே முடியறதுக்கு அங்கேயே தோன்றுச்சு. நாங்க சரிங்கிறது நீங்க சொல்லக்கூடாது. அது யார் காரணம்? நீங்க தான் முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா பசங்க வீட்டில் சாப்பிட்ட குழந்தைங்க என்ன பண்ணீங்க? நீங்க நாங்கள் வந்து போய் சொல்ல மாட்டோம் குழந்தைங்கிட்ட. நீங்க என்ன சொல்லி ஊட்டீங்க சாப்பாடு?
நீங்க சொல்லுங்க. நிலாவை பிடிச்சி இல்லாடா அந்த காலம் அதான் பார்த்துது. இப்போ செல்போன் கோடிக்கார வரான் பூச்சிக்கார வரான்னு ஆண்களை தான் நீங்க சொல்லுவீங்க. அப்பவே எனக்கு காலி. அப்பவே நீங்க வந்து ஆண்களை மட்டன் தட்டி குடும்பத்தை சீரழிச்சிங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தூக்கிட்டு சாப்பிட்டு அப்பா வந்தது உங்க கந்தது அப்ப குடும்பத்துக்கு நீங்க என்ன பொறுப்பா வளர்க்குறீங்க குழந்தைங்கள ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரே மாதிரி சொல்லி வளர்க்குறீங்க. அப்பதான் அவங்க இருப்பு தெரியும். அப்பா பத்தி குறை சொன்னதான் அம்மா தெரியும். அப்ப என்னோட தனித்துவம் பாருங்க. எங்களை மட்டம் தட்டினாதான் நீங்க உயர முடியும். புரியுதுங்களா? இப்ப நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாக்காதீங்க. இந்த இயற்பட வந்து சின்ன வயசுல எங்களோட மனசுல பஞ்சு வைக்கிறீங்க. ஒரு படம் சன்னாலம் சொல்லுவாரு, எங்க என் பேசுறது எங்க என் பேசுறது எங்க என் பேசுறாரு. இன்னும் என்ன ஏன் அவன் மெண்டலுங்க அவன் யாரோ அவன் மூளையில வந்து டாக்டர் நம்ப வச்சாங்க. அப்படி எங்களை மட்டம் தட்டி நாங்க வந்து தன்னம்பிக்கை நீங்க குறைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்க நீங்க போராடுறீங்க. ஆனா உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க வாழறோம் போராடுறோம். அந்த சமுதாய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது பெண்கள். நீ குடும்பத்துக்கு வேணா அன்பு பண்பு பாசம் நேசம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தாய் வந்து சிறந்த விஷயம் எதுவும் இல்லை. அதை நான் ஒத்துக்கிறேன். சமுதாயத்துக்கு அது மட்டுமே போதாது. சமுதாயத்துக்கு கல்வி பண்பாடு கலை பொருளாதாரம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. முன்னேற்றத்துக்கு தான் சமுதாயம். குடும்ப முன்னேற்றம்னா ஒன்லி அந்த வருமானம் பசங்க நல்லா டெவலப் பண்ணலாம் அந்த ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்து வளரும் போது தான் சமுதாயத்தோட வளர்ச்சி இருக்கு. ஆகவே அந்த சமுதாயத்துக்கு வளர்ச்சியை ஆரம்பத்திலிருந்தே கிள்ளி மண்டிட்டு இந்த மாதிரி எங்களை வந்து கொஞ்சம் மென்டலாக டார்ச்சர் கொடுத்து அடை வச்சிருந்தீங்க. அதையும் மீறி நாங்கள் வெளியே வரும்போது அதுவும் உங்களுக்கு பிடிக்காம இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா தூக்கிட்டு பூச்சிக்கார வரா அந்த வாரம் சின்ன வயசு வாங்க வந்து எங்களுக்கு மைண்ட் செட்டப் ஆகிடுது. அப்படி நாங்கள் வந்து ஓரளவுக்கு நடத்தப்பட்டிருக்கோம். உங்களுக்காக தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். இப்போ கூட பாருங்க உங்களுக்கு பட்டிமன்றத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வாங்க நாங்கள் தான் கூப்பிடுறோம். நீங்கள் பெண்கள் யாரும் முன்னாடி வரதில்லை. சரி இனியும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக போராடுவோம் குரல் கொடுப்போம். நீங்க என்னதான் ஒரு சிறப்பான கலைக்க மாட்டோம் இருந்தாலும் நீங்க சிறப்பா பேசுறீங்க நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த கருத்துக்காக நீதிபதி உங்களுக்காக சார்ந்து தீர்ப்பு கொடுக்க கூடாது. நியாய மக்கள் நின்று காரணம் எல்லாம் நல்லா சொன்னாரு. ஆனா என்ன மொத்த பிரச்சனைக்கு காரணமே வந்து இவங்க தான் அப்படின்ட்டாரு. பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே வந்து சமுதாயத்துக்கு அதாவது என்னன்னா சமுதாயத்தோட பங்கு ஆண்களுக்கு அதிகம் அவர் சொல்றது காரணம். ஆண்களுக்கு அதிகம் இல்லைன்னா அது காரணம் வந்து பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அதனால அந்த சப்ஜெக்ட் வந்து நடுவரோட ரிஸ்க். அது எப்படி ஆமா அது வந்து நடுவரோட எல்லா ஷர்ட் எடுக்கிறதுலயே பார்த்து பார்த்து இவங்க தான் உடல் மயில் இல்லை. அதுல வந்து மானம் தான் நல்லா இருக்கும். இதுல வந்து குயில் இருந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் பேசி முடிச்சுதான் நம்ம நடுவருக்கு உதவுவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஐயா செய்ய பார்த்தா கட்டல நீங்க தான் பாத்துங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பை கட்டிக்கல பரவாயில்ல. அவரோட நான் வந்து அதாவது அவர் சொன்னதான் பஞ்சம் வச்சு இல்லை அப்படின்னு இல்லாம டைரக்டா வந்து நாங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லாம நாங்க கெட்டு போனதுக்கு காரணம் அவங்க தான். அப்ப எப்படி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நடுவருக்கு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. கெட்டு போறதுக்கு நீங்க காரணம் இருந்தாலும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லியிருக்காரு. மிக அருமையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ சமாளிச்சு அருமையா வந்து ஆஞ்சு குணத்தை தலை நிமிர்த்ததற்காக ஆண்கள் என்ற முறையில் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இருந்தாலும் நடுவர் என்ற முறையை நான் வருவ மாட்டேன். அதே நேரத்தில் நடுநிலைமை நடுவராக இருப்பது நடுநிலைமையிலிருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை நான் ஏற்க மறுக்கிறேன். நியாயத்தின்படி நான் தீர்ப்பு சொல்றேன். நடுநிலைமை என்று சொல்லி சொல்லி பழக்கமாகிருக்கு. நடுநிலைமை நடுநிலைமை நடுநிலைமை. ஒரு வில்லன் இருக்கிறான், ஒரு கதாநாயகன் இருக்கிறான். அதுல நடுநிலைமை எங்க இருக்கு? கதாநாயகன் சார்பாக நம்ம தீர்ப்பு கொடுக்கணும்.
ஏன்னா நல்லது செய்கிறார் அவருன்றதுக்காக வில்லன் சார்பாக நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதனால நான் நடுநிலையோடு அல்ல நியாயத்தோடு தீர்ப்பு கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அதற்கு ஈடு கொடுப்பதற்கு மோகன் ஐயாவுக்கு ஈடு கொடுப்பதற்கு சந்திரமோகன் ஐயா தான் சரியானவர் என்பதை நிரூபிக்க ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சந்திரனை சேர்ந்திருக்கிறேன். அதனால இப்பொழுது இரவிலும் நான் ஓடி கொடுப்பேன் என்று பெண்களுக்காக பெண்கள் சந்திரனை ஒப்பிட்டு சொல்வார்கள். ஆகவே அந்த சந்திரனுக்காக நான் வாதாடுகிறேன் என்று நம்முடைய எம்ஜேஎஃப் லயன் சந்திரமோகன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாத திறமை எடுத்து வைப்பார். இந்த இனிய நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த பட்டிமாற்றம் எவ்வளோ பட்டிமாற்றத்தை கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடியிலிருந்து பட்டிமன்றத்தில் தான் கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் தான் முதல் முறையாக பேசுறது. அதுக்கே முதல்ல ஐயா நடுவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தீர்ப்பு முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசும்போது சொன்னார், இந்த தலைப்பு சொன்னார், நீங்களே சொல்லுங்க நான் எந்த அணியில பேசணும் போது பெண்கள் பேசுன்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போ எங்க அணியில இருக்கிற மேடம் லட்சுமி அவங்க பேசுறது கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசணுமான்னு தோணுது. அளவுக்கு ஒரு அணி தலைவர் லெவல்ல அவங்க எல்லா கருத்தையும் முன் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் பேசினா சூரிய ஒளியில சந்திர ஒளி எப்படி எடுபடாதோ அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்க விருப்பப்படுகிறேன். நண்பர் பேசும்போது சொன்னாரு, இந்த கட்டடம் பெயிண்ட் கடகாலு கண்ணுக்கு தெரியாது. இந்த கடகால் எங்க இருக்குது? மண்ணுல இருக்குது. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. ஐயாவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு புரிஞ்சிருக்கு. அதே போல ஒரு பழைய சினிமா பாடல், அதாவது இதே போலதான் ஒரு கோழி பாடல் மாதிரி வராது. அதுல ஜெமினி பாடுவார், புத்தரை போல், இயேசுவை போல், காந்தியை போல் பெண்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமா பாடுவார். உடனே அதுக்கு பதில் சரதா தேவி அம்மா பாடுவாங்க. அவங்களும் அதே போல் அப்படியே, அதாவது பைலட் வாய்ஸாவே வரும், புத்தரை போல், காந்தியை போல், இயேசுவை போல் இருக்குதான் கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா, இவங்களையெல்லாம் பெற்றதே தாய் குலம் தாங்குவாங்க. முடிஞ்சு போச்சா? அதாவது இந்த கடவுள் இதுல பார்த்தா கூட ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல வச்சு கடவுளை பிரிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்தா அப்புறம் பராசக்தி, ஆதி பராசக்தி. இந்த ஆதி பராசக்தி பெண்ணாதான் உருவப்படுத்துறாங்க. இதுல இந்த மாதிரியான ஒரு தலைப்பு வர்றதுக்கு காரணமே ஆணாதிக்கம் நிறைந்த சமூகமா ஒரு பல நூற்றாண்டுகளாவே இருக்கு. இந்த ஆணாதிக்கம் எப்படி வந்தது அப்படின்னா, அது ஒரு சப்ஜெக்ட் இதுல போவோம். ஆரியருடைய வருகை அவங்களுடைய இதுலதான் ஆணாதிக்கமே வந்தது. அவங்களுடைய இதுவெல்லாம் நம்ம கிட்ட திணிச்சிட்டாங்க. நம்மளுடைய தமிழ் மன்னர்களை எல்லாம் கைக்கு வச்சுட்டு அவங்களுடைய இதுவெல்லாம் நம்ம கிட்ட திணிச்சு கேட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தமிழ் சமூகம் பெண் வழி சமூகம் தான். குடும்ப தலைவர் யாருன்னா பெண்ணு தான். இன்னைக்கும் கேரளாவில தான் பார்த்தோம்னா பெண் தான் குடும்ப தலைவரா இருப்பாங்க. அதே போல நாகாலாந்துல தான் பார்த்தோம்னா பெண் தான் குடும்ப தலைவர். ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன போச்சுன்னா அந்த ஆணாதிக்க இதுவெல்லாம் மாறி போச்சு. ஆனா இன்னைக்கு இன்னும் பல வருடங்கள் கழிந்து, அதாவது இப்பவே அதுக்கான மாற்றம் எல்லாம் தெரியுது. நிலைமை அப்படியே மாறிடும். பெண்கள் தான் கல்வியிலேயும் முன்னாடி போறாங்க. +2 ரிசல்ட் வந்தா மாணவி தேர்ச்சி தான் அதிகமா இருக்கு, பொறுப்பு தான் அதிகமா இருக்கு. அதே போல இப்போ ஆண்களுக்கு பொறுப்பு எந்த அளவு அப்படின்னு பார்த்தோம்னா
கல்விக்கு கடவுள் யாரை வச்சிருக்காங்க? சரஸ்வதி வச்சிருக்காங்க. சரஸ்வதி யாரு? பெண்ணு. ஒரு பெண்ணையே வந்து கல்விக்கு கடவுளா வச்சுட்டு பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் பொறுப்பா? ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பெண்கள் பல வகையிலையும் முன்னேறிட்டு வர்றாங்க. இதுக்கு காரணம் பெண்கள் தான். அவங்க எந்த அளவுக்கு ஆண்கள் வந்து அடக்கி வைக்கிறாங்களா, அடிக்கிற பந்து அடிக்க அடிக்க மேல எழும்பிதான் தீரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. அதனால பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் தான். ஆணாதிக்கின்ற ஒரு சமூகத்துல நம்ம வந்ததுனால இன்னைக்கு ஆண்கள் ஒரு மாதிரி தெரியல பார்வைக்கு. ஆனா உண்மையா பார்த்தோம்னா அது இல்லை. என்னுடைய சொந்த இதுலயே பார்த்தாவே என்னுடைய குடும்பத்துல வெளியே உதாரணம் தேவையில்லை. என்னை கவனிச்சிட்டது என் அம்மா. அம்மாவுக்கு அப்புறம் தாய்க்கு தாரம். என்னுடைய மனைவி வந்து நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே போன் எடுத்துக்கினியா, பேனா எடுத்துக்கினியா, இப்படி ஒவ்வொன்றா கேட்பாங்க. ஏன்னா காரணம் நம்ம பொறுப்பு அவ்வளவுதான். எதையாவது ஒன்று மறந்துட்டு போயிடுவோம். அப்புறம் போயிட்டு ஞாபகம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அதை எடுத்துன்னு போவோம். அதனால நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க. அதே போல அதாவது போறதுக்கு முன்னாடி அம்மா அவங்க தான் ஞாபகப்படுத்துவாங்க. பிபி பில் கட்டியா, அவங்களுக்கு காசு கொடுங்க கொடுத்துட்டியா, இதெல்லாம். என்ன காரணம்? நமக்கு வந்து அந்த பொறுப்பு கிடையாது. ஆக நம்மளை பொறுப்புக்கு வழிவகுக்கிறது யாரு அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். இப்போ பெரியார் சொல்லுவார், பெரியார் ஆணுன்னு சொல்லக்கூடாது. பெரியார் சொல்லுவார், ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி சொல்லுவார். அது பெரியார் பேரை கொடுத்ததே பொறுப்புள்ள பெண்கள் தான். அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்ப்பு நடுவர் வந்து முடிவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆக சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடுவர் வந்து தீர்ப்பு வழங்கணுன்ற மாதிரி கேட்டுக்கிறேன். கூடவே வந்து நம்முடைய நண்பர் செய்யன் வந்து ஒரு சில வழக்கெல்லாம் வந்து 2 நீதிபதி இருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பாராம 2 நீதிபதி அமைஞ்சிருக்காங்க. அவரும் வந்து பெண்கள் அணிக்கு அதாவது நியாயமான தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப அருமையாகவே பேசினாரு, நல்லாவே பேசியிருக்காரு. பொதுவாக 2 கான்செப்ட் பற்றியும் சொன்னார். ஆண்கள் பெண்கள் அந்த 2 விஷயமும் அந்த ஆதிக்கத்தை பற்றி தான் அதிகம் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், 2 பேரும் நீதிபதியாக இருக்குது. ஆக்சுவலாக நீதிபதி அவர் தான். நான் வந்து இன்னைக்கு யாருக்குமே சப்போர்ட்டர் கிடையாது. அதனால என்னன்னா நீங்கள் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் இப்படி தெரிஞ்சுப்பேன், அதுக்கு மாற்று ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதே மாதிரி அவங்க சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு எதிர்த்தும் ஒரு பாயிண்ட் சொன்னேன். இப்பயும் அதை தான் சொல்ல போறேன். நான் பொதுவாக குழப்பங்களும் அதுக்கு தீர்வு காண போகிறதும் ஜட்ஜு தான். அதனால நம்ம வந்து என்ன சொல்றோம்னா 2 பாயிண்ட்டுமே சொல்லுவேன். நானும் இப்போ உங்க 2 சைட்லேருந்து வரேன். நான் வந்து பொதுவான விஷயத்துல வந்து பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டா இருந்ததுன்னா நான் வந்து அதுக்கு வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் வாதாடுவேன். பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து யார் பேசுறேன்னா ஆண்களுக்காக பேசுறேன், சரியா? அப்படின்னா வந்து பவர்ஃபுல் அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது நான் யாருக்காக பேசுறேன்னா பெண்களுக்காக தான் பேசுறேன். என்ன அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அதிக பவர் இருக்கு, அவங்ககிட்ட அதிக சகிப்பு தன்மை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சமூக அக்கறைன்னு வரும்போது அது வந்து ஆண்களுக்கு தான் அதிகம். அதுக்காக நான் முதல்ல பேசும்போதே சொன்னேன். அதாவது நம்ம வந்து ஒரு பெண் முன்னேற்றம் அது எல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா ஆண்கள் தான் கொண்டு வந்தாங்க. சமுதாயத்தில் வந்து பெண்கள் வந்து நிறைய பங்கு பெறணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்ததுலாம் யாரு அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஆண்கள் தான். அந்த விதத்தில் சொல்லும்போது நான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ பெண்கள் அப்படின்னு நான் சொல்ல வரும்போது என்னன்னா உங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இப்போ நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நிற்போம்னா ஒரு பெண்ணை அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால இங்கே வந்து சமூக சேவை கூட போக முடியுதுன்னா அந்த பெண் வந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால வர முடியும். அவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு நைட்ஸில் போகிறேன் அப்படின்னு நான் கிளம்பும் போது எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது, இந்த வேலை இருக்காத போய் செய்யுங்க, இந்த வேலை இருக்காத போய் செய்யுங்க, என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. என்னால் இந்த வேலைக்கு வர முடியாது ஆக்சுவலி. ஆனால் என்ன வந்து ஈவன் கடைக்கு போகிறதுக்கு பதில் அனுப்புறதுக்கும் பெண்கள் அங்கே ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு நான் என்ன போக சொல்கிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படின் போது அவங்க சமூக அக்கறை இருக்கிறதுனால தான் லைன்ஸில் போனால் எனக்கு எந்த வித பழக்கமும் கிடையாது. அதனால் அங்கே போயிட்டு நான் வந்து மேடம் சொன்ன மாதிரி வந்து வேற எதுக்கும் நிதி பெருக்கிறதுக்கு நான் பாக்கி இல்லை.
அதனால வந்து அங்கே போய் சாட போறானோ அதனால போறான்ல, அவன் போறனால சமூகம் முன்னேற்றம் வரையும். இப்போ என்ன அனுப்புறாங்க அப்படின்னும் போது அந்த சமூக அக்கறை வந்து பெண்களுக்கு இருக்கு. அதனால தான் வந்து ஒரு ஆண்களை வந்து அதில் ஃப்ரீயாக அனுப்புறாங்க. இப்போ மேடம் கூட வராங்க, சார் வராங்கன்னா சார் போகிறது எல்லாத்துக்கும் மேடம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அவரால் வர முடியாது. கூடவும் வரும்போது அவங்களுக்கு பொறுப்பு இன்னமும் அதிகம் இருக்கு. நம்ம இதில் பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம யாரையும் தனிப்பட்டு பொதுவாக சொல்லுவோம் கௌரவா இவங்க சொல்லுவாங்க. ஆனால் பேரா ஒருத்தர் சொல்லுவோம்னா யார் சொல்லுவோம்னா நம்ம சங்கர் டாக்டரையும் மேடத்தையும் சொல்லுவோம். ஏன்னா 2 பேரும் வரனால அவங்க 2 பேரும் கூட் பண்ணுறதுனால அதை வந்து அப்போ வந்து என்னன்னா ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்குலாம் தெளிவாக தெரியல அந்த இடத்துல வந்து வாய்ப்பு வந்து யாருக்கு வந்ததுன்னா மேடத்துக்கு தான் வந்து. ஆனால் வந்து அவங்க வந்து சங்கர் டாக்டர் கொடுத்து அவங்க வந்து இன்னும் அவங்களால நல்லா பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையில் சாரை வந்து கவர்னராக ஆக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாக அந்த குணங்கள் வந்து அதிகம். நம்ம வந்து இதுவுமே வந்து சமுதாய அக்கறை தான் சார். ஏன் பெண்களுக்கு வந்து 50% கொடுக்கல? யாரும் பேசுனீங்கல்ல, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் ஒரு சதவீதத்தை கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் நம்மளால இதுவே தாங்க முடியாது. நமக்கு ஒரு இந்திரா காந்தி போதும், ஒரு ஜெயலலிதா போதும். அவங்க வந்து அவங்களோட ஆளுமை அவங்களோட இது வந்து நம்மளால வந்து தாங்க முடியாது. அதை எதிர்த்து எத்தனை பேர் வர முடியும்? அவங்க இருந்து அவங்க மறைவுற வரணும். இன்னொரு ஒரு பெரிய டாமினேஷனான ஒரு கட்சியில வந்து ஆட்சிக்கே வர முடியல. போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த அளவு டாமினேட் பண்ணாங்க. அந்த டாமினேஷன் எல்லாம் மொத்தமா வந்துட்டாங்கன்னா சார் சொன்னதான் ஏற்கனவே முதல்ல வந்து பெண்களுக்கு தான் வரணும். அதனாலதான் வந்து ஆரம்பத்திலே வந்து அடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லல, பயந்து அவங்களுக்கு இவ்வளவு சதவீதம் இருந்தா போதும்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுலயே வந்து ஆண்களுக்கு வந்து சமுதாய அக்கறை வந்து அதிகமா இருக்கிற மாதிரி என்னோட கணிப்பு. மறுபடியும் நம்ம மாட்டிவிடுறது நடுவர் தான். இதுக்கப்புறம் இந்த 2த்தையும் கலந்து அரிசி சொல்ல வேண்டியது நடுவர். தேங்க்யூ. வழி விட்டார்களா, விழி விட்டார்களா, அல்லது பயமுறுத்தி விட்டார்களா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் தான் உண்மையிலேயே நான் இருக்கிறேன். ஏதோ தலைப்பு அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உண்மையிலேயே பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா சமுதாய விழிப்புணர்ச்சி, சமுதாய முன்னேற்றத்துக்கு பொறுப்பு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா ஆண்கள் பக்கம் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்கள் தான் தோணுது. அதாவது மதில் மேல் பூனையாக நடுவராக நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். எந்த பக்கம் சாய போறேன் அப்படின்றது எனக்கே தெரியல. அந்த மாதிரி இப்போ நின்றுட்டு இருக்கிறேன். நம்ம செய்யலையா நமக்கு உதவுவாருன்னு பார்த்தா அந்த குழப்பத்தை தெளிவு குழப்பன்றதுக்கு உதாரணம் அவர் தான். நல்ல பல தெளிவுகளை சொன்னார். 2 தரப்பே வாதாடும் போது அப்பப்போ சில தெளிவான விளக்கங்கள் அவர் எடுத்து சொன்னார். உண்மையிலே என்னுடைய தீர்ப்புக்கு உதவி செய்தவர் அவர் தான், உதவி செய்பவர் அவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம சந்திரமோகன் ஐயா வாதாடும் போது நல்ல கருத்துகள் நல்ல ஆழமாக சிந்திச்சிருக்கிறார் ஒவ்வொன்றுத்தையும். அதாவது ஆரிய சமுதாயம் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது? நம்ம பெண்கள் தான், பெண்களை வைத்து தான் எல்லாமே நடந்தது, முன்னிறுத்தி தான் எல்லாமே நடந்தது. அவங்க தான் கடவுளாக வழிபட்டார்கள். அதனால தான் வந்து சரஸ்வதியை வந்து கல்விக்கும், லட்சுமியை வந்து செல்வத்துக்கும், வீரத்துக்கு வந்து பார்வதியும் வச்சாங்க. அதே மாதிரி ஆனால் ஆரிய சமுதாயம் இங்கே வந்து புகுந்துட்ட பிறகு ஆதிக்கம் வந்து ஆண்கள் பக்கம் சாஞ்சிச்சு. அதனால வந்து பெண்கள் தாய்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஐயா செரியன் ஐயா சொன்ன மாதிரி தியாகம் பண்ணிட்டாங்க. தியாகம் பண்றதுல சிறந்தவர்கள் பெண்கள், அதில் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் அவங்க சமுதாயத்துக்கு பக்கம் அதிகமாக வர்றதுக்கு முடியல. ஏன்னா எனக்கு வீட்டை பார்த்துட்டு எனக்கு சரியா இருக்குது, நீங்கள் போய் சமுதாயத்தை பார்த்துருக்கேன். உண்மையிலேயே அவங்க வீட்டை பார்த்துக்காம நானும் சமுதாயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஆண்களுடைய கதி என்ன ஆகுது அப்படின்றத நினைச்சு பார்க்க முடியும். இப்போ சொன்னாங்க இல்லையா சரியா இல்லையா, இந்திரா காந்தியா ஜெயலலிதாமையாரும் சொன்னாங்க. அது மாதிரி எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்னா பெண்கள் கிட்ட ஆண்கள் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நான் வந்து 2 பேருடைய அரசியல் நான் மிக நன்றாக அறிவேன். இந்திரா காந்தியை பக்கத்திலே இருந்து பார்த்துருக்கிறேன். எவ்வளோ வேகம் அப்படின்றது இதுவரைக்கும் நான் பெண்கள் அவ்வளோ வேகமான நடைமுறை பார்த்ததே கிடையாது. நான் இங்கே கீழே உட்காந்து தரையில் அவ்வளோ தரையில் உட்காந்து கீழே மண்ணில் தான் உட்காந்து வீட்டுக்கு பார்க்கணும். இந்திரா காந்தியும் கலைஞர் கூட்டணியில் இருந்த போது கலைஞருடைய வேகமே அதிகம் தான். அப்படிலாம் அவர் வேகமாக ஓடியாரு. இந்திரா காந்திக்கு ஈக்குவலாக ஓடியாரு தான் முடியுது அவரால். என்ன காரணம், அவ்வளோ வேகமான நடை இந்திரா காந்தி. அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாங்க. அவங்க அதாவது சொல்லுவாங்க, எழுந்துக்கும் போது அது யாராக இருந்தாலும் தூங்கி எழுந்த உடனே அந்த தூக்க கலந்து போயிடும்.
அந்த வாய்ஸ்லேயும் தெரியும், அந்த முகத்திலையும் தெரியும். ஆனால் அந்த தூக்க கலக்கமே இல்லாதவங்க இந்திரா காந்தின்னு பேர் வச்சவங்க. தூங்கி எழுந்தவொடனே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்க. அவ்வளோ சுறுசுறுப்பு, அவ்வளோ தெளிவு, அவ்வளோ தைரியம், அவ்வளோ துணிச்சல். இல்லைன்னா வந்து இந்த நேரம் வந்து பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வீரியமாக இருந்திருக்கும். அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கு பங்களாதேஷ் பிரித்து கொடுத்தாங்க அந்த காலத்திலே சமீபமாக. இல்லைன்னா அவங்க ஏற்கனவே சீனா கிட்ட நம்ம பார்த்துக்கிறோம். இன்னும் பாகிஸ்தான்கிட்ட ரொம்ப இப்பவே அவங்க ஆடாதான் ஆடுறாங்க. இன்னும் அந்த வங்காளதேசம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இன்னமும் வந்து அப்போவே தீர்க்க தரிசனமாக வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்போ அந்த வேலையை செஞ்சாங்க. அதை வந்து ரொம்ப துணிச்சலாக செஞ்சவங்க. அந்த துணிச்சலுடைய ஒரு இதுதான் மிசா. அது வந்து ஒரு கருத்து இருக்கு. அந்த மிசா நேரத்தில் வந்து நெருக்கடி நிலை இருந்தாலும் பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதாவது தனக்கு ஒரு தீங்குன்னா அந்த தீங்குக்கு தீங்கு விளைவிக்கிற தன்மை அது இந்திரா காந்தி அம்மையாருக்கும் உண்டு, ஜெயலலிதா அம்மையாருக்கும் உண்டு. அந்த பெண்களுக்காக சொல்றேன். தீர்ப்பு அது மாதிரி வந்த உடனே பிரதமராக இவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்னையா பிரதமராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இதுவே கழிச்சிட்டாங்க. விசாவை கொண்டு வந்துட்டாங்க, நெருக்கடி நிலையை கொண்டு வந்துட்டாங்க. யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் அம்மையார் கிடையாது. ஒரு நிமிஷம் 19 ஒரு நாட்டு முன்னேற்றத்துக்கு, ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு, ஒரு சமுதாய பொறுப்புக்கு பாசமும் அன்பும் போதுமா அப்படின்னா போதாது. அப்போ அதனுடைய நிர்வாக திறமை வேண்டும். அப்போ நிர்வாக திறமை பெண்களுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அந்த நிர்வாக திறமையை அவங்களால நிரூபிக்க முடியும். அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. நம்ம சந்திரமோகன் ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. ஆனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு ஆண்கள் முழு அளவில் பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னா பொறுப்பேற்க முடியாது. ஆண்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு உரிமையை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உரிமை தனதுதான் என்று பெண்களுக்கு தெரிவது. அவங்களே என்ன சொல்றாங்க, உரிமை கொடுங்க உரிமை கொடுங்கன்றாங்க. இந்த இயற்கையில உங்களுக்கானது நீங்க தான் எடுத்துக்கணும். ஒருத்தர் எடுத்து கொடுக்க முடியும். அது எடுத்து கொடுக்குற கூட வந்து எளிய பிடிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து அது மாதிரி அடிமையாக இருந்து பழக்கமாயிட்டாங்க. ரொம்ப காலமாக நூற்றாண்டு காலமாக அவர்கள் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. இல்லை இல்லை நான் வீட்டை பார்த்து தான் போதும் அப்படின்னு. அதனால தான் வந்து அடுப்பு உதவும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற இது வந்தது. பேனாவை கையில் கொடுத்தா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, பேனாவை பக்கத்தில் வச்சுட்டு கரண்டி எடுக்கிறாங்க. இல்லை நான் என்னதான் படிச்சிருந்தாலும் இதாக இருந்தாலும் இல்லை நான் வீட்டு பார்த்து தான் போதும் அப்படின்ற நம்பிக்கை வந்துடுறாங்க. அதுக்கு ஆண்கள் எந்த விதத்தில் பொறுப்பு இல்லை. ஆண்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோகன் ஐயா சொன்ன மாதிரி தான் பெண்கள் ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அதிகமாக வரதில்லை. ஆண்கள் தட்டு வைக்கிறாங்க, தட்டு வைக்கலையே இன்னும் சொல்ல கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு தான் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, வீட்டை பார்த்துக்கிட்டாங்க, நீ போய் வா, உனக்கு தான் தெரிஞ்சு விட்டேன் போய் வா அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது பெண்கள் கிட்ட. இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னோம்னா திறமை, ஆற்றல், அறிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை, துணிச்சல் இது எல்லாமே பெண்களிடமிருந்து பெண்களுக்கு மிஞ்சி இருக்கிறது. அதை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா பயன்படுத்துறாங்க. அங்கதான் அந்த பயன்படுத்தினார்களால் சமுதாய முன்னேற்றத்துக்கு, சமுதாய பொறுப்புக்கு அவர்கள் தான் இப்பவே தீர்ப்பு கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஆனால் அவங்க பயன்படுத்தாதது யாருடைய தவறு. ஆகவே அந்த பயன்படுத்தாததற்கு தவறை அவர்கள் மேல் சுமத்தி விட்டு இனிமேலாவது பெண்கள் முன்வர வேண்டும். இதை யூடியூப் மூலமாக பார்க்கிறவர்கள் முன்வர வேண்டும். நீ மட்டும் போலாமா கூட்டத்துக்கு, நானும் வரேன், நீ மட்டும் படிக்கலாமா. ஏற்கனவே படிப்புக்கு கொஞ்சம் இருக்கும்போது சந்திரமோகன் ஐயா சொன்ன மாதிரி இப்போ முன்னணியில் நிற்கிறது பெண்கள் தான். படிப்பில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மதிப்பெண் பெறுவதும் எல்லாமே வந்து பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது தானே எடுத்துக்கணும், அந்த உரிமையை வந்து எடுத்துக்கணும். கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்களும் இல்லை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் பெண்களும் இல்லை. ஆகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். ஆகவே பெண்களே, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உரிமைகளை. அதை விடுத்து விட்டு ஆண்களை குறை சொல்லாதீர்கள். ஆண்கள் உரிமை கொடுக்கல உரிமை கொடுக்கல உரிமை கொடுக்கல சொல்லுங்க. உங்களுக்காக வாதாடுபவர்கள் ஆண்கள் தான். பெரியாரிலிருந்து தொடங்கி திருவிக்கா முதல் வள்ளலார் வரை அனைவருமே ஆண்கள் பாடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளாதது உங்களுடைய தவறு. நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்லை. ஏனென்றால் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு உதாரணம், திட்டு வாங்கினாலும் பரவாயில்லை பெண்ணிடம். ஆனால் அந்த பெண் முன்னேற வேண்டும் என்று நினைப்பான் நல்ல ஆண். அதுவே ஒரு கெட்ட ஆணாக இருந்தால் துதிப்பாடும். நீ தானே ரொம்ப நீ சேர்ந்து தானே கரெக்டு ஜாக்கிரா போடுவான். ஆனால் பெண்கள் அப்படிப்பட்டவங்க தான் நம்புறாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் யாரு ஜாக்கிரா போடுறாங்களோ, யாரு துதி பாடுறாங்களோ அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை விட்டு விடுங்கள். யார் உங்கள் முறையை உங்களிடம் மட்டுமே சொல்லி
மற்றவங்கிட்ட சொல்றதில்லை. உங்ககிட்ட மட்டுமே தனிப்பட்ட முறையில் சொல்லி அதை முன்னேற்ற வேண்டும். அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எதிரில் சொன்னால் அது தவறு. ஆனால் அந்த பெண்ணிடம் உன்னிடம் இப்படி குறை இருக்கிறது, உன்னுடைய திறமை பயன்படுத்து, உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்து என்று தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆண்மகன் சொல்வானால் அவன்தான் உண்மையான ஆண்மகன், அவன்தான் உண்மையான நண்பன் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் முன்னேற்றத்தில் அந்த ஆண் பங்கு வகிக்கிறான். ஆகவே ஆண்களே, நீங்களும் உங்களுடைய நடத்தையிலிருந்து சிறிது மாறுபட்டு பெண்கள் முன்னேற்றம் கண்டால்தான், பெண்கள் சமுதாயத்துக்கு வந்தால்தான் நாம் நாடு வல்லரசாக முடியும். ஆண்கள் மட்டுமே பாடுபட்டு கொண்டிருப்பதால் தான் வல்லரசாக முடியவில்லை. அப்துல் கலாம் சொன்னார் 100 இளைஞர்களை கொடுங்கள் வல்லரசாகிடலாம். விவேகானந்தர் சொன்னார் இந்தியாவை முன்னேற்றிடுவேன். ஆனால் அவர்கள் மறந்துட்டாங்க. 100 இளைஞர்களை கேட்டதை 100 பெண்களை கேட்டிருக்கிறார்கள். விவேகானந்தரும் அப்துல் கலாமும் 100 பெண்களை கேட்டிருந்தால் இந்நேரம் நம்ம நாடு தான் ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. அதான் அவங்க தான் நினைச்சிட்டாக்க பெண்கள் நம்மளை யாரும் கூப்பிடல. கூப்பிடவங்க நீங்களே வரணும், பெண்கள் வரணும். அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா ஆண் ஆதிக்க சமுதாயம். அப்போ அவங்களுக்கு கூட அப்துல் கலாமுக்கு கூட விவேகானந்தருக்கு கூட ஆண்கள் தான் நினைவுக்கு வந்தாங்க, பெண்கள் நினைவுக்கு வர வேண்டும். திருவள்ளுவர் கூட நாம் பார்த்தோம்னா அவன் 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 தான் வரும், அவன் எதுவுமே வராது. ஏன்னா அந்த காலம் அப்படி இருந்தது, ஒரு ஆதிக்க காலமாக இருந்தது, ஆண் ஆதிக்க காலமாக இருந்தது. யார் சொன்னால் பாரதியார் கூட அவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தவிர அந்த இல் விகுதி வராது. அவர் அந்த இரு விகுதியும் வராது. இருன்னா 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் இருந்ததால மிக மிக ஒரு கடமை இருக்கிறது பெண்களுக்கு. அந்த கடமையை உணர்த்தவே தான் உங்களுக்கு எதிராக நான் தீர்ப்பு கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவாக கொடுத்த தீர்ப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அறிவழி கூட ஒரு அறிவழி சொல்வார், உண்மை பொய்யான உண்மை, உண்மையான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தீர்ப்பு பெண்களுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, ஆனால் ஆண்களுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் அல்ல. பெண்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக, பெண்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இது. ஆகவே பெண்களே முன்னேற்றம் கண்ட வாருங்கள், ஆண்களே அதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பு உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரிந்திராவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள். பெண்கள் மிக மிக முக்கியமானவர்கள். சமுதாய பங்களிப்புக்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் சமுதாய பொறுப்பு தற்சமயம் அதிகமாக இருப்பது ஆண்களிடத்தில். ஆனால் எதிர்காலத்தில் பெண்களிடம் அது நகர்ந்தால் இந்தியா முன்னேறும், தமிழ்நாடு முன்னேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நீதிபதி வேற பேச மாட்டோம். அதெல்லாம்